ஆம். ஓக் ஆ ஐயா மகிழ்ச்சியான மதிய வணக்கம். உண்மையிலே என் பெயர் ஆவடி மீசை சுகுமார். ஆர்டிஎம்ல ஸ்டார் பிளாட்டினமா இருக்கேன். இன்னைக்கு இந்த வாய்ப்பு சார் ஃபோட்டோஸ் சரியா தெரியல. என்னாச்சு? யாரு? கிளாரிட்டி என்னுடைய கிளியரா இல்லையா? போட்டோவா? உங்க என்னோட இப்ப தெரியுது, இப்ப போட்டோவா? தெரியுது. சூப்பர், சூப்பர். டிப்போவில் இருக்கிற டிப்போவில். ஓ! சரி. ஓகே. ஆர்டிஎம் டிப்போ தெரியுதா? சூப்பரா தெரியுது ஈரோடு. சார். வெரி குட். அதோட ஆ, நீங்க சூப்பரா ஆ. இருக்கீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். இன்னைக்கு வாழ்த்துக்கள். இவ்வளவு இத்தனை ஜூம் மீட்டிங் நடத்தி ஒரு மாபெரும் சாதனை படைக்கின்ற நம்மளுடைய எமரால்ட் நான் அன்போடு அழைக்கின்ற விசில் கண்ணன் அவர்களுக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நம்ம சொன்ன உடனே நம்ம நல்லா இருக்கணும் அந்த எண்ணத்துல செய்கின்ற என்னுடைய அன்பான ஒரு நல்ல மனிதர் ஜெகதீசன் சாருக்கு இந்த நாட்டுல நன்றி சொல்ல ஒரு போன் போட்டேன். ஐயா என்னுடைய ராஜு சார் பேசுறாரு, நல்ல இனிமையா இருக்கு, கொஞ்சம் பண்ணுங்கன்னு. ஐயா உங்களுக்கு இல்லாம ஏன்ற சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண வந்துட்டாரு. உண்மையிலே சூப்பர், ரொம்ப நன்றி. இன்னைக்கு இன்னைக்கு நல்ல சொல்லுங்க சார். நீங்க பேசுங்கண்ணா. இன்னைக்கு இன்னைக்கு மீட்டிங்கில் கலந்து கொண்ட அனைவருக்கும், இன்னைக்கு மீட்டிங்கில் கலந்து கொள்ள போகின்றவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக நான் ராஜு சொல்லனா, அவர் ஒரு ஜீன்ஸ் போட்ட சித்தர். நான் அவருக்கு அன்பா பேர் சூர்யான்னு வச்சிருக்கேன். என்னன்னா அவர்கிட்ட அவ்வளவு திறமை, அவ்வளவு இது. ரெண்டாவது நியூட்ரி சார்ஜ் ட்ரெயினர். அந்த பேசும்போது உண்மையிலே அவருடைய முகத்துக்கும் அந்த நியூட்ரி சார்ஜ் பேசுற ஒரு விஷயத்துக்கும் அவருடைய ஸ்டைலுக்கும் அந்த ஆவேசமா பேசுறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. உண்மையிலே நல்ல டேலண்டான ஒரு என்னுடைய டீம்ல வந்ததுனால அவரை நான் இடது கைன்னு வச்சுக்க, பாபு வலது கைன்னு சொல்லியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள். அந்த ஸ்பீச் கேட்டீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். இதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அங்கங்க 5000 10,000 ரூபாய் கொடுத்தெல்லாம் போறோம். நம்ம ராஜு சார் எவ்வளவு அறிவு உள்ளவரு, எவ்வளவு திறமைய வச்சு உள்ளுக்குள்ள போய் ஆராய்ஞ்சி ஆராய்ஞ்சி எடுத்து இன்னைக்கு நியூட்ரி சார்ஜ் இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு பெற்று இன்னைக்கு எல்லாம் சொல்லித்தரார். ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை பத்தி நம்ம ஃபீல் பண்ணாம போறோம். ஆனா அவருடைய ஸ்பீச் கேட்கும்போது நியூட்ரி சார்ஜ் நிறைய சேல்ஸ் பண்ணலாம். சொன்ன மாதிரி பாருங்க, எங்க குருநாதர் பாருங்க, 4 பேர் போட்டோ போடுறேன். அதுதான் என்னுடைய குருநாதர் பொன்குணசேகர் ஐயா அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன். இன்னைக்கு என்ன புகழும் பாராட்ட என்னுடைய குருநாதர். அந்த பக்கம் பாருங்க நம்ம பாபு சார். உண்மையிலே எல்லாமே நல்ல அருமையான டீம். அதான் ஒரு மீட்டிங் ரவி சார் இந்த பக்கம். சொல்றேன், அருமையான தலைவர்கள் அப்ளைன், அருமையான ஏபிக்கள், எல்லாமே கடவுள் கொடுத்த வரம். நான் ஒவ்வொரு வாட்டி சொல்லுவேன், மனைவி அமைவதில் இறைவன் கொடுத்த வரம், மனை அமைவதில் இறைவன் கொடுத்தரும், நண்பர்கள் அமைவதில் இறைவன் கொடுத்த வரம், நல்ல டீம் லீடர் அமைதல் இருக்கதும். அதனால இன்னைக்கு ராஜ் இன்னும் பல சாதனை சீக்கிரமா டைமண்ட் ஆயிடுவார். என்னன்னா அவர்கிட்ட அவ்வளவு பொக்கிஷன் இருக்கு. எப்படி நம்ம டைமண்ட் சார் கிட்ட அவ்வளவு ஷார்ப்பான பிரெயின் இருக்கோ, அந்த பிரெயின் நம்ம ராஜு சார் கிட்ட அவ்வளவுக்குள்ள இருக்கு. அவரு கேட்கிற மீட்டிங் தயவு செய்து சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், எல்லா மீட்டிங்க கலந்துட்டீங்கன்னா நம்ம சீக்கிரமா பெரிய லெவலில் வந்துடலாம். மீட்டிங்ன்றது பயப்படாதீங்க, மீட்டிங் தான் சாப்பாடு. எப்படி 3 வேளை சாப்பிடுறோமோ, இன்னைக்கு ஒரு எமரால்ட் சார் எவ்வளவு மீட்டிங் ஜூம் மீட்டிங் நடத்துறாருன்னா, அவருக்கு 1000 வேலையை வச்சு அவ்வளவு பிரச்சனை எவ்வளவு இருந்து சாதிச்சு நடத்துறாரு. நம்ம என்ன பண்ண, அந்த மீட்டிங் தவிர்க்கலாம். தப்பு சொல்லல, முடியாத நேரத்தை தவிர்க்கலாம். இந்த மாதிரி நல்ல நல்ல கருத்து கேட்கும் போது ஒரு டிப்ஸ் கிடைக்கும். எப்படி ஜெயிக்கல, எப்படி நான் விற்கிறேன் போறேன் டிப்ஸ் என்ன கேட்கிற மாதிரி ராஜு சார், பாபு சார், குணா சார், ரவி சார் எல்லாமே விஷயம் இருக்கு. அதனால இன்னைக்கு மீட்டிங் சிறப்பா இருக்கும். உண்மையில மனசார ராஜு வாழ்த்துறேன். உண்மையில நல்ல அருமையான மனுஷர். எந்த ஒரு ஒர்க் கொடுத்தாலும் ஸ்பீடா அக்செப்ட் பண்ணி, அதே மாதிரி எங்களை ஊருக்கெல்லாம் இட்டு போனா ஏதோ பண்ணனா கூட முன்னாடி நின்று டிக்கெட் புக் பண்றதுல இருந்து ரூம் புக் பண்றதுல இருந்து அந்த மாதிரி ஒரு தலைவர் ஒருத்தர் நாங்க தலைவனா இருக்கிறோம். ஆனா இந்த விஷயத்துல ராஜ் தலைவனா எங்களுக்கு இருக்காரு. நாங்க லீடர் போட்டா கூட இந்த விஷயத்துக்கு இட்டு போறதுக்கு, கேரளா போறதுக்கு, டெல்லி போறதுக்கு அவ்வளவு சர்வீஸ் பண்றாரு. அவரு சீக்கிரமா டைமண்டா ஆக வேண்டியது என் சார்பாக, என் அணியின் சார்பாக கேட்டுக்கொண்டு, மதிப்பிற்குரிய நியூட்ரி சார்ஜ் ட்ரெயினர், ஜீன்ஸ் போட்ட சித்தர் மதிப்புரிய ராஜ் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். வருக 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 என்று அழைக்கின்றேன். ஆல் தி பெஸ்ட். வாங்க ராஜு சார். நன்றி, நன்றி ஐயா. ஸோ இனிய மதிய வணக்கம் அனைவருக்கும். இந்த வாய்ப்பை வழங்கிய நமது தமிழ்நாடு ஆர்சிஎம் எமரால்டு திரு காமராஜ் ஐயா அவர்களுக்கும், இப்ப என்னை வரவேற்ற என்னுடைய குருநாதர் திரு ஆவடி மீசை சுகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றிகள் பல. ஸோ அனைவருக்கும் ஜெய் ஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். ஸோ இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்டிபி.
அதாவது ஒரு லீடர்ஷிப் அப்படின்னா எப்படி இருக்கணும், எப்படி அதை வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்முடைய முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த டாபிக் இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லீடர்ஷிப்னா என்ன அப்படிங்கிறதே இன்னும் நம்ம நிறைய பேருக்கு தெரியறது. தலைமை பண்பு என்பது எவ்வளவு முக்கியமானது, அந்த தலைமை பண்புனாலதான் ஒரு டீம் ஒரு இடத்துல பெரிய அளவுல வளர்றது நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணோம், ஐடி போட்டோம், ஸோ டீமை ரெடி பண்ணோம் அப்படிங்கிறதல்ல நம்முடைய கடமை. நம்முடைய வேலை என்ன? தலைமை பண்புடன் நாம் செயல்பட வேண்டும். அதுதான் முக்கியம். ஒரு ஆர்சிஎம்ல நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு நெட்வொர்க் பிசினஸ்ல நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, அந்த நெட்வொர்க் பிசினஸ்க்கான தகுதி என்ன அப்படின்னா, லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருப்பதுதான் மிக மிக தேவையான ஒரு தகுதியான பண்பு. அப்போ அந்த தலைமை பண்புகளுக்கு தேவையான விஷயங்கள் என்ன? ஒரு தலைமை பண்புடன் செயல்படுவதற்கு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 2 விஷயத்துல தலைமை பண்புல சொல்லலாம். அதாவது ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மற்றவர்களுடைய அரவணைப்போட, மற்றவருடைய அன்போட, மற்றவருடைய ஆதரவோடைய இருப்பவர் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடர்னு சொல்லுவோம். இன்னும் சில லீடர் இருக்கிறாங்க, ஃபோர்ஸ் பண்ணி தலைவர் ஆகிறாங்க. அதாவது எப்படி சொல்றது, அதிகாரத்தை வந்து இது பண்ணி தலைவர் ஆகக்கூடியவங்களும் நிறைய இருக்கிறாங்க. சோ அது தலைமை பண்பு கிடையாது. சோ எது ஒரு ஸ்ட்ராங்கான தலைமை பண்பு, எது ஒரு நீண்ட நாட்களுக்கு சொல்லக்கூடிய தலைமை பண்பு, எது உண்மையான தலைமை பண்பு அப்படின்னா, மற்றவர்களையும் அரவணைத்து மற்றவருடைய ஆதரவுடன் மற்றவர்களும் நன்றாக வாழ வேண்டும் எண்ணத்துடன் எந்த ஒரு தலைவன் செயற்படுகிறானோ அந்த தலைவன் தான் உண்மையான தலைமை பண்புடன் செயற்படுகிறான் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். அப்ப இந்த தலைமை பண்புகளுக்கான முக்கியமான ஒரு விஷயம், பல விஷயங்கள் இருக்குது. அதுல சில விஷயத்தை நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நாணயம் அப்படின்னு சொல்லலாம். நாணயம்னா என்ன அப்படின்னா, நாம ஒரு தலைமை பண்புல இருக்கிறோம் அப்படின்னா முதல்ல நாம எல்லாத்துக்குமே வந்து எடுத்துக்காட்டா இருக்கணும். அப்ப நாம எடுத்துக்காட்டா இருந்தாதான் நம்மளை பின்பற்றி வரக்கூடிய நபர்கள் நம்ம கூட சரியான முறையில பயணிப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஆர்சிஎம் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க் கம்பெனி பண்றோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நெட்வொர்க் கம்பெனி எடுத்துக்கங்க. இந்த நெட்வொர்க் கம்பெனில வந்து ஒரு நபரை நாம வந்து கொண்டு வரோம், இல்ல ஒரு டீமை நம்ம கொண்டு வரோம்னா, இந்த டீம் யாரை பார்த்து வருது? அந்த டீம் முதல்ல வர்றது யாரை பார்த்து வருதுன்னா, யாரு அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களோ, யாரு அந்த விஷயத்த அவங்களுக்கு எடுத்து சொல்றாங்களோ, யாரு அவங்களுக்கு இந்த விஷயத்த புரிய வைக்கிறாங்களோ, அவங்களுடைய பேச்சை நம்பிதான், அவங்களுடைய அந்த பிரசன்டேஷனை வச்சுதான் இவர் சரியான நபர், இவர் சொல்ற விஷயம் சரியாக இருக்கிறது, இவர் அதற்கான தகுதியுடைய நபர் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவங்க உள்ள வராங்க. அவங்க அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனி என்னன்னு பாக்குறாங்க, அந்த கம்பெனிய பொருட்கள் என்னன்னு பாக்குறாங்க, அதனுடைய மற்ற விஷயங்கள் பிளான் என்ன அப்படிங்கறத அதுக்கப்புறம் தான் பாக்குறாங்க. அப்போ யாரு இதை கொண்டு போய் சேர்க்கிறா, யாரு இதை வந்து உண்மையிலேயே அந்த உள்ள ஆர்வத்துடன் அந்த எண்ணத்தோட சொல்றா அப்படிங்கறதுதான் நாம முதல்ல புரிந்து கொள்ளலாம். அப்ப எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, சரியான தலைமை பண்புகளுடன் ஆரம்பிக்க வேண்டும். இதை நான் ஏன் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு இது மிக மிக அவசியம். நம்முடைய தமிழ்நாட்டுக்கு 8 கோடி மக்களுக்கு மேல மக்கள் தொகை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு, அதுவும் ஆர்சிஎம் பிசினஸுக்கு, இந்த நெட்வொர்க் பிசினஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவுல மிகப்பெரிய அளவுல வந்து வியாபித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல நம்ம தமிழ்நாட்டுல இது இன்னும் பெரிய அளவுல வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல நம்முடைய ஆர்சிஎம் பிசினஸும் அதே மாதிரி ஒரு நெட்வொர்க் பிசினஸா இருக்கிறதுனால இது 8 கோடி மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கிறதுனால நான் சொல்றேன், இந்த தலைமை பண்புடன் யாரு இந்த ஆர்சிஎம் பிசினஸை முன்னெடுத்து நடத்துகிறார்களோ அவர்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஆர்சிஎம் பிசினஸை மிகப்பெரிய ஒரு லெவல், மிகப்பெரிய பின் லெவல் ஆர்சிஎம்ல என்னெல்லாம் அனுபவிக்க முடியுமோ எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய அந்த நிலையை அடைவார்கள். அதற்கு தலைமை பண்பு என்பது மிக அவசியமானது. அது நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ஆர்சிஎம் பிசினஸ் தேவை. இதுல நிறைய பேர் இந்த தலைமை பண்பை எப்படி நினைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு தான் இந்த நாணயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன். இந்த நாணயம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம என்ன சொல்றோமோ, நாம என்ன பேசுறோமோ அந்த பேச்சுக்கான ஆக்ஷன் நம்மகிட்ட இருக்குதா, அதுதான் இன்னைக்கு கேள்வி. ஏன்னா நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு என்ன? நாக்கு. அதுக்கு எலும்பு கிடையாது. அதனாலதான் நம்ம சொல்லுவோம், நாக்குக்கு ஏன் எலும்பு இல்லைன்னா அது என்னத்தை வேணாலும் பேசும்.
அப்போ அந்த என்னத்தை வேணாலும் பேசக்கூடிய நாக்க நம்பி நாம சரியான ஒரு பர்சன் நம்மளை நம்பி மக்கள் வரும்போது உங்களுடைய நடத்தை பார்க்கும் போதும் பேச்சிற்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கும் போது அங்கே தலைமை பண்பு உடைப்பட்டு விடுகிறது. சோ இங்கே நாணயம் என்பது பிறழ்கிறது. அப்ப நாணயம் என்பது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அதுவாகவே நடக்க வேண்டும். அதுதான் ஒரு தலைமை பண்பில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கான அழகு என்பது. இன்னைக்கு அது நெட்வொர்க் பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. சிலர் தான் அச்சீவ் பண்ணி இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறவங்க மட்டும்தான் அந்த தலைமை பண்புக்கு உதாரணமா இருக்கிறாங்க. மற்றொரு எல்லோருமே சர்வாதிகாரம், அதிகாரத்தை கையில் எடுத்து கையில் எடுத்துக்கொண்டு பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்டாலிட்டியில பண்றாங்க. அது லீடர்ஷிப் கிடையாது. லீடர்ஷிப்னா என்ன, பாஸ்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருமே பாஸ் மென்டாலிட்டி இருந்து வந்ததுனால நெட்வொர்க் பிசினஸ்லயே நாம பாஸா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நிலைமை தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லா இடத்துலயும் இருக்குது. அது ஒரு ஆபீஸ்ல நடக்கிறது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஆபீஸ்ல நடக்கிற ஒரு மென்டாலிட்டி என்ன, அந்த மனப்பான்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாஸ் நான் தான் அதிகாரத்தை கையில வச்சிருக்கேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் சொல்றதை கேட்கணும், நீ என்கிட்ட தான் இருக்கணும், நீ என்னை விட்டு போக கூடாது, நான் சொல்றதை கேட்டு எனக்கு நீ வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் பாஸ் எண்ணத்தோட தான் இருக்குது. இது நெட்வொர்க் பிசினஸுக்கு செட் ஆகாது. உதாரணத்துக்கு இந்த அதிகாரத்தை எடுத்த நிறைய வரலாற்றுல சரித்திரத்துல நாம பார்க்கக்கூடிய நிறைய தலைவர்களை பார்க்கலாம். நெப்போலியன் எடுத்துக்கலாம், முசோலினி எடுத்துக்கலாம், ஹிட்லரை எடுத்துக்கலாம். இவங்க எல்லாம் அதிகாரத்தை கையில் எடுத்தவர்கள். ஆனால் இன்று அவர்கள் இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தார். நெப்போலியன் என்கிற ஒரு மிகச்சிறந்த மாவீரன் எப்போது அவனுடைய அந்த பாஸ், எப்போது நான் தலைமை பண்புடையவன், அந்த ஒரு அதிகாரம் உடையவன் அப்படிங்கிற எண்ணம் எப்போ ஒளிஞ்சது அப்படின்னா, எப்போது அவன் சிறைப்பட்டு இருந்தானோ அந்த சிறைப்பட்ட இடத்துல அவன் அந்த இடத்துல அவனை சிறை வச்ச இடத்துல அவ நடந்து அந்த நெப்போலியன் என்பவன் நடந்து போய் கொண்டிருக்கும் போது வழியில் ஒரு பெண்மணி, வயல்வெளியில் ஒரு பெண்மணி இவனை எதுவுமே பார்க்காமல் வழிவிடு என்று சொல்லிவிட்டு நேராக நடந்து போனால் அந்த இடத்தில் நெப்போலுடைய அந்த சர்வாதிகாரம் எண்ணம் உடைந்தது. ஏன்னா நெப்போலியன் என்பது அந்த பெண்ணுக்கு யார் என்று தெரியவில்லை. இத்தனை சர்வாதிகாரம் படைத்த அந்த பிரான்ஸ் நாட்டை ஆண்ட மிகப்பெரிய கோலோச்சிய நெப்போலியனை சர்வசாதாரணமாக ஓரம் போய் என்று அந்த பெண்மணி சொன்ன அந்த தருணம் அவனுடைய அந்த பாஸ் அதிகாரம், நான் அதிகாரி, நான் சர்வாதிகாரி என்ற எண்ணம் உடைந்தது. கடைசி நாட்களில் அவனுடைய இறப்பே பாத்தீங்கன்னா அந்த ஜெயில அந்த நேரங்கள்ல அவன் வந்து தன்னுடைய செயல்களுக்காக வருத்தப்பட்டு இறந்தான் அப்படிங்கிறது தான் சரித்திரம் சொல்லுது. அப்போ எந்த ஒரு அதிகாரத்துடன் ஒருத்தன் செயல்படுகிறானோ அவனுடைய அந்த அதிகாரம் என்பது மிக குறைந்த நாட்களுக்கு தான். அதற்கு பிறகு அவனுடைய இறுதி நாட்கள் அவனுக்கு சோகமாகத்தான் அமைந்திருக்கிறது. அது யார வேணாலும் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சரித்திரத்துல, வரலாற்றுல. ஆனால் எந்த ஒரு தலைவன் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் கொண்டு வரக்கூடிய நபர்களை தான் கூடவே நிறுத்தி அவனையும் ஜெயிக்க வைக்கக்கூடிய எண்ணத்துடன் இருக்கிறானோ அந்த நபர் மட்டும்தான் சரித்திரத்தில் தொடர்ந்து 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 பேசப்படுவான், வாழ்க்கையிலும் முன்னேறுவான். சோ குறுகிய கால ஆசைக்காக இன்னைக்கு நிறைய பேர் நெட்வொர்க் பிசினஸ்ல தலைமை பண்பு எடுக்கிறங்கிற பேர்ல பாஸ்ங்கிற மென்டாலிட்டியில நிறைய பேரை தன்னகத்துக்குள்ள எப்படியாவது வச்சுக்கணும்னு என்னெல்லாமோ ட்ரை பண்ணி முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை வந்து இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி நடப்பது வெகு காலத்தில் குறைந்துவிடும். ஏன்னா இந்த தலைமை பண்பை புரிந்து கொண்டு வரக்கூடிய நிறைய லீடர் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எப்படி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெள்ளோட்டம் வரும்போது ஒரு மிகப்பெரிய இப்ப வயநாட்டுல பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஓடை தான் அது, ஒரு சிறிய ஆறு. அந்த சிறிய ஆறு இத்தனை வருடங்களாக அவ்வளவு ரம்மியமாக அழகாக இருந்த ஒரு சிறிய ஆறு இன்னைக்கு தடம் தெரியாம ஒரு மிகப்பெரிய வெள்ளோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டது. அங்க இருக்கிற பல இடங்களை அடிச்சுட்டு போயிடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு யாரெல்லாம் அங்கங்க பாஸ் அப்படிங்கிற அதிகாரத்துல
தன்னுடைய அந்த தலைமை பண்புக்கான உண்மையான விஷயம் தெரியாம அதிகாரத்துல யாரெல்லாம் நெட்வொர்க் பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் உண்மையான லீடர்ஷிப், உண்மையான தலைமை பண்போடு செயல்படக்கூடிய லீடர்கள் ஒன்றாக வரும்போது இடம் தெரியாமல் அழிந்து விடுவார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த தலைமை பண்புக்கு நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது நமக்கு அந்த துணிச்சல் அப்படிங்கிறது ஒண்ணு வேணும். ஊசலாடாத துணிச்சல் என்பது ஒரு தலைமை பண்புல இருக்கிற ஒரு மனிதனுக்கு வேணும். அப்போ ஊசலாடாத அந்த துணிச்சல் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய அந்த தொழிலை பற்றி முதல்ல நன்றாக அறிவு இருக்கணும். நம்ம இப்போ ஒரு ஆர்சிஎம் பிசினஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த ஆர்சிஎம் பிசினஸ்ல நம்முடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க, பட் பண்றாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஆக்ஷன்ல இருக்கிறாங்களான்னு கிடையாது. அப்போ உங்களுக்கு அது ப்ராடக்ட் நாலேஜா இருக்கலாம், இல்ல பிளான் நாலேஜா இருக்கலாம், இல்ல மற்ற எந்த அறிவாக இருக்கலாம். இந்த பிசினஸ பத்தின அந்த முழு அந்த அறிவு அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்போ அந்த அறிவு இருக்கும்போது அந்த லீடருக்கு என்ன வரும், ஒரு நம்பிக்கையும் துணிச்சலும் வரும். இப்போ நம்மளை நம்பி வரக்கூடிய ஒரு நபருக்கு நாம நம்முடைய கான்செப்ட்ல, நம்முடைய பொருள்கள்லயும் சரி, நம்முடைய வியாபாரத்திலும் சரி, நம்முடைய கம்பெனிலையும் 100% நம்பிக்கையுடன் துணிச்சலுடன் நம்முடைய கொள்கைகளை நாம சொல்லும் போது, நம்முடைய அணியில இன்னொரு விஷயம் சொல்லும் போது மட்டும் கிடையாது, உங்களுடைய நடத்தையிலும் அது இருக்கணும். அதுதான் லீடர்ஷிப்புக்கான அழகு. அப்போ உங்க கம்பெனி மேல நீங்க எவ்வளவு ஈடுபாடு இருக்கிறீங்க, நம்முடைய பொருட்கள் மேல நீங்க எவ்வளவு ஈடுபாடு இருக்கிறீங்க, அந்த அளவுக்கு நீங்க இருக்கும்போது, அந்த அளவுக்கு நாலேஜுடன் இருக்கும்போது, அந்த துணிச்சலோட நீங்க இருக்கும்போது நிறைய பேரு அந்த எண்ணத்தோட நம்மோட இணைவாங்க. அப்போ ஒரு லீடருக்கான அழகு என்னன்னா, துணிச்சலுடன் ஊசலாடாத, திடீர்னு வேற ஒரு கம்பெனி வரும்போது அந்த கம்பெனியில போயிட்டு ஓடிடுறது, இன்னொரு கம்பெனி பேச வரும்போது அந்த கம்பெனில போயிடுறது. அப்போ தன்னுடைய பொருள் மீதோ, தம்முடைய கம்பெனி மேலோ, தன்னுடைய பிளான் மீதோ நம்பிக்கை இல்லாத ஒரு நபர்னாலதான் இன்னொரு கம்பெனிக்கு மேல போய் தாவ முடியும். அப்போ தன்னுடைய பொருள் மேல எப்போ ஒரு நபருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ, தன்னுடைய அந்த பிளான் மீது, தன்னுடைய கம்பெனி மீது 100% அளவு கடந்த அந்த நம்பிக்கை, துணிச்சல் இருக்கிற நபர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய லீடராக உருவெடுப்பார். அவரை நம்பி வரக்கூடிய நிறைய பேருக்கு நம்பிக்கையுடையவராக இருப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஊசலாடாத துணிச்சல் என்பது மிக அவசியம். அப்போ உங்க ப்ராடக்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், அதுக்கு மேல ஆழ்ந்த அறிவு இருக்கணும், கம்பெனி மேல ஆழ்ந்த லாயல்ட்டி இருக்கணும். சோ நம்ம பிசினஸ்ல நாம தான் பெஸ்ட் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு 100% இருக்கும்போது மட்டும்தான் நம்மை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஆறா உருவாகும். அந்த ஆறாவில் நிறைய பேர் நம்முடன் இணைவார்கள். அப்போ ஒரு கம்பெனியில இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த நீங்களே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, அந்த பிசினஸ் ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருக்கும்போது அந்த பிசினஸை விட்டு இன்னொரு பிசினஸ்க்கு நீங்க போவீங்களா? நல்லா போயிட்டு இருக்க உங்க பிசினஸ்ல நீங்க நல்லா இன்டெப்தா இறங்கி அதுல முதலீடு போட்டு அது நல்லா வியாபாரம் நடக்குது, அதுக்காக நல்ல கடின உழைப்பு நீங்க போட்டு நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு பிசினஸ விட்டுட்டு நீங்க வேற பிசினஸ்க்கு போவீங்களா? போக மாட்டோம். ஏன்னா அது நம்முடைய உழைப்பு, நம்முடைய அந்த ஹார்ட் ஒர்க்கு, நம்முடைய அந்த கடின உழைப்பு எல்லாம் அதுல போட்டிருக்கோம். அதுல இருந்து வருமானம் வரும்போது அந்த ஒரு சந்தோஷம் உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்காது. அப்போ இந்த பிசினஸ் இது பண்றது நீங்க, இதுல முதலீடு போட்டிருக்கிறது நீங்க, இதுக்கு கடின உழைப்பு இரவு பகல் பாராம நீங்க பண்றீங்க அப்படின்னா என்ன உற்சாகத்தோட இருப்பீங்களோ அதே மாதிரி நீங்க பண்ற இந்த பிசினஸ்லயும் 100% அந்த உற்சாகத்துடன் நீங்க இருக்கணும் அப்படிங்கறதுதான் லீடர்ஷிப்புக்கான முதல் விஷயம். அப்ப இது யாருக்கு இருக்குதோ, இது தமிழ்நாட்டுல எந்த லீடருக்கு இருக்குதோ அந்த லீடரை சுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் உருவாகும். மிகப்பெரிய லீடர்கள் உங்க கூட இணைவாங்க. நிறைய பேர் உங்களை சுத்தி பிசினஸ் உருவாக்குறதுக்காக வருவாங்க. அப்ப தமிழ்நாட்டுல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா முதலாவது பாயிண்ட், இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில நல்ல துணிச்சல் உங்களுக்கு வேணும். உங்களுடைய பிசினஸ் மேல நீங்க 100% அளவு கடந்த நம்பிக்கை உடையவராகவும் உற்சாகம் உடையவராக இருக்கும். அப்ப எப்போ அந்த உற்சாகம் தெரியும்? அது நீங்க பேசும் போதும், அது நீங்க நடக்கும் போதும், நீங்க எந்த இடத்துல போனாலும் அது வெளிப்படும். அப்ப அந்த வெளிப்பாடுல தான் நீங்க 100% பிசினஸ்ல நீங்க உற்சாகத்தோட இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ அப்போ அந்த துணிச்சலோட ஒரு லீடர் இருக்கணும். இது மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்போ லீடர்ஷிப் குவாலிட்டியில நாம
இத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த உற்சாகம் இல்லை அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் பணக்காரனார் ஆகணும், ஒரு நடுத்தர மனிதனா இருக்கிறாரு. ஆனா அவர் பணக்காரர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப அவர் பணக்காரர் ஆசைப்படணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும்? பணக்காரன் ஆகிற இந்த மைண்ட் செட் அவருக்கு இருக்கு. நான் ஜெயிச்சிருவேன், நான் பணக்காரன் ஆவேன். ஆனா அவர் கொஞ்சம் நடுத்தரதா தான் இருக்கிறாரு. அப்ப அந்த மைண்ட் செட்டோட இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு ஹோட்டலுக்கு போறாரு அப்படின்னா, ஹோட்டல்ல போயிட்டு சரியான ஒரு உணவை நீங்க வாங்கணும். ஆனா அதுல பேரம் பேசக்கூடாது. ஒரு காய்கறி கடைக்கு போறோம். காய்கறி கடையில போயிட்டு பேரம் பேசக்கூடாது. ஏன் பேரம் பேசக்கூடாது? ஏன்னா உங்களுடைய மைண்ட் செட் அப்போ ஒரு புவர் மைண்ட் செட்ல இருக்குது. புவர் மைண்ட் செட்ல இருக்கும்போது நீங்க பேரம் பேசுவீங்க. ஏன்னா உங்கள்ட்ட காசு இல்ல அப்படிங்கிறது. அப்போ ஒரு மைண்ட் செட் என்பது எப்படி இருக்கணும்? ஒரு ரிச்சோட மைண்ட் செட்டோட இருந்ததுன்னா, நாம பேரம் பேச மாட்டோம். நாம நேரடியா அவங்கள்ட்ட அந்த பொருளை வாங்கிட்டு வருவோம். அது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். மைண்ட் செட் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கணும். நீங்க ரிச்ங்கிற மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய செயலும் அந்த மாதிரி இருக்கும். ஆனா நீங்க புவர் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா, நீங்க பார்ப்பீங்க. அப்போ எல்லா இடத்துலயும் விலையை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. அப்போ உங்களுடைய மைண்ட் செட் என்பது மிக 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 அவசியம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். அப்ப நீங்க உற்சாகமா இருக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்க இந்த பிசினஸ்ல ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க, ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோட நீங்க வந்திருக்கீங்கிறது உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுலையும் தெரியும். நீங்க பேச்சுல, நடை, உடை, பாவனை எல்லாத்திலையும் நீங்க ஒரு தனித்துவமான லீடர் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே தெளிவுபட அங்க தெரியும். அந்த இடத்துல உங்க லீடர்ஸ் உங்க கூட இருக்கிற அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களை சுத்தி உங்க கூட வந்த உங்க டீம் உற்சாகமாகும். என் லீடர் இப்படி இருக்கிறாரு, என் லீடர் இவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறாரு, என் லீடர் இதையெல்லாம் பண்றாரு, இவ்வளவு விஷயத்த பண்ணி இந்த பிசினஸ வளர்க்கிறாரு அப்படிங்கிறப்ப உங்க டீம் உற்சாகமாகவும் அவங்களும் உங்களை மாதிரி ஒரு லீடரா உருவாகிறதுக்காக தன்னை மெருகேற்றி செதுக்கிக் கொள்வார். அப்ப இதுதான் தலைமை பண்புகளுக்கு தேவையான முதல் 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 விஷயம். இப்ப ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் நிறைய பேரு தோத்துறாங்க. எங்க தோத்துறாங்க? சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல். இங்க யாருமே நிறைய பேரு தோல்வி அடைகிறது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில தோல்வி அடைகிறது எங்க அப்படின்னா கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப உதாரணத்துக்கு ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிரசிடென்ட், அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் இருந்தார். அப்ப அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக மிக பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிறவர். ஆரம்ப காலத்துல அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார பார்த்தாலும் கண்டனம் பண்ணுவாரு. யார பார்த்தாலும் கண்டனம் பண்ணுவாரு. எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுவாரு. எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணும்போது என்ன ஆச்சு? ஒரு முக்கியமான ஒரு பர்சன், ஒரு அட்வொகேட்டா இருந்தவரை விமர்சனம் பண்ணிட்டாரு. ஒரு பத்திரிகையில ஒரு கடிதம் மூலம். அவர் வந்து பப்ளிக்ல இவர் கூட சண்டை போடும்போது இவருக்கு ஒரு ஈகோ பிரச்சனை உருவாயிடுச்சு. அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, அவருடைய அந்த தலைமை குவாலிட்டி அவர் மாறுறதுக்கான ஒரு தருணம் அந்த இடத்துல நடந்தது. அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, நாம் யாரையும் தேவையில்லாமல் கண்டனம் செய்யக்கூடாது. கண்டனம் செய்யக்கூடாது. கண்டனம் செய்யும் போது என்ன ஆகும்னா உங்களுடைய அந்த பேர் டேமேஜ் ஆகும். உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு நபர் உங்ககிட்ட எதிர்ப்பை ஏற்படுத்திதான் வருவாரே தவிர உங்ககிட்ட நட்பை ஏற்படுத்த வரமாட்டாரு. சோ அதனாலதான் என்ன பண்ணாரு அப்படின்னா ஆபிரகாம் லிங்கர் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய தவறை உணர ஆரம்பிச்சாரு. அதுல இருந்து தன்னுடைய தலைமை பண்புக்கான குவாலிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்க ஆரம்பிச்சார். இதே மாதிரி ஒரு கட்டத்துல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போர்ல ஒரு முக்கியமான வெற்றி பெற வேண்டிய விஷயத்த அவருடைய ஜெனரல் வந்து தளபதி வந்து மிஸ் பண்ணிட்டார். பயங்கரமான கோபம் ஆபிரகாம் லிங்கனுக்கு, பயங்கரமான கோபம். அத வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கோபத்துல அவரை திட்டி ஒரு கடிதம் எழுதுறார். நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே, உன்னால ஒரு பெரிய ஒரு வார் வந்து முடிய வேண்டியது இன்னும் கண்டினியூ ஆகுது. நீ கையில கிடைச்சத நானே வந்தா கூட அவனை தோற்கடிச்சிருப்பேனே, இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை எழுதினார். ஆனா அந்த கடிதத்தை கடைசி வரைக்கும் அவர் அவருக்கு போஸ்ட் பண்ணல. ஏன் தெரியுமா? அந்த இடத்துலதான் அவர் லீடரா நின்னார். அவ்வளவு கோபம் வந்து அந்த கடிதம் எழுதின பிறகும் அவர் அந்த இடத்துல லீடரானார். இது எப்ப தெரியும் அப்படின்னா, அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த கடிதத்தை ஒரு பாக்ஸ்ல இருந்து எடுத்து பிரிச்சு படிக்கும் போதுதான் அவர் எழுதின அந்த விஷயம் தெரியும். ஆனா அந்த கடிதத்தை அவர் அனுப்பவில்லை. ஏன்னா அப்ப அவரு அந்த தளபதியுடைய மனோபாவத்துல இறங்கி பார்த்தார்.
அந்த தளபதியோடைய மனோபாவத்துல இறங்கி பார்த்து இத்தனை நாட்கள் தொடர்ந்து அந்த தளபதி போர் புரிந்து கொண்டிருந்தான், எத்தனை இழப்புகளை கண்டிருப்பான், எத்தனை இறப்புகளை பார்த்திருப்பான், எத்தனை ரத்தங்களை சிதறிப்போன உடல்களை கண்டிருப்பான். இந்த டயர்ட்னஸ், இந்த களைப்புல அவனுடைய மனம் எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்த்த பிறகுதான் அவனுடன் போரிடாமல் அந்த சண்டையை பண்ணாம அவன் நிறுத்திருக்கிறதுக்கான காரணம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அவனுடைய மனோபாவத்துல அவர் திங்க் பண்ணதுனாலதான் அந்த கடிதத்தை அவ்வளவு கோபத்துல எழுதியும் அதை போஸ்ட் பண்ணாம அதை அப்படியே தன்னுடைய பெட்டியில வச்சார். சோ அந்த இடத்துலதான் ஆபிரகாம் லிங்கர் ஒரு தலைமை பண்புக்கான சுய கட்டுப்பாடு நடந்து கொண்டார். இங்க அப்படி இல்லையே, எல்லாருமே பாஸ். ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சா உடனே அவனை பிளேம் பண்ணிடுறது, திட்டிடுறது, நீதான் காரணம், நீதான் இதுக்கு காரணம் அப்படின்னு அவனை திட்டுறது. இது பாஸ் மென்டாலிட்டி. அப்போ ஒரு தலைவனுக்கான மென்டாலிட்டி என்ன? சுய செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வேணும். அப்ப நம்ம டீம்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான முழு பொறுப்பு யாரு இருக்கணும் அப்படின்னா அது லீடர். அப்போ ஒருத்தரை திட்டக்கூடாது. ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சிட்டார் அப்படின்னா அவரை கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு இது எதனால நடந்தது, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அவர் கேட்கணும். இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபாரின்ல நடந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட், அதுவும் அமெரிக்கால நடந்தது. ஒரு முக்கியமான ஒரு ஜெட் வந்து ஒரு அன்னைக்கு அமெரிக்கால இருந்த ஒரு முக்கியமான பிரசிடென்ட் ஓட்டிக்கிட்டு இருந்தார். அப்ப அதுல வந்து வெறும் 3 பேர் தான், 3-4 பேர் தான் இருந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பிளைட் பாதி தூரம் போன உடனே அதனுடைய இயந்திரத்துல கோளாறு, என்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் போராடி அந்த பிளைட்டை வந்து தரையில இறக்கிட்டாரு. ஆனா பிளைட் ஃபுல்லா டேமேஜ். பட் உயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. அதுல ஒரு 4-5 பேர் பயணம் பண்ணாங்க. அப்பதான் அவர் வந்து இது பண்ணாரு, அதுல ஊத்தின எரிபொருள் என்ன அப்படிங்கிறப்ப தவறாக ஜெட்டு ரகத்துக்கு ஊத்தக்கூடிய எரிபொருளை மாத்தி இதுல ஊத்திட்டாரு. சோ அதனாலதான் இந்த ஃபெயிலியர் நடந்துன்னு சொல்லிட்டு இந்த தவறை செய்த மெக்கானிக்கு அவனுக்கு ஜுரமே வந்துருச்சு. அவன் செய்த தவறுனால ஜுரமே வந்துருச்சு. அவன் பயந்து வெறுவெறுத்து ஜுரம் வந்து வீட்டுல படுக்காய் கிடக்குறான். ஆனால் இந்த ஒரு முக்கியமான அந்த பிரசிடென்ட் என்ன பண்ணார் அப்படின்னா, நேரடியாக அவங்க வீட்டுல, இப்ப நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், அவனை உண்டு இல்ல பண்ணி ஒரு வழி பண்ணி அவனை காலி பண்றதுக்கான வழியில படும். ஆனா அவர் நேரடியா போய் அவனை நேரடியா பார்த்து அவ்வளவு கோபத்திலையும் போய் இன்னொரு பிளைட் உனக்காக தயாரிக்கிறது, அதற்கான மெக்கானிக் வேலைக்கான உன்னுடைய அந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, தயவு செஞ்சு அதை போய் சரியாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைமை பண்புக்கான எண்ணத்துடன் அவனை வந்து பாத்தீங்கன்னா அவன் அவ்வளவு பயத்துல அவ்வளவு இதுல இருந்தான். பட் அவனை தட்டி கொடுத்து இனிமே இந்த தவறு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை சரியான ஒரு லீடருக்கான ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு விஷயத்த அந்த பிரசிடென்ட் பண்ண. சோ இதுதான் சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது. சோ நம்ம பிசினஸ்ல நிறைய பிரச்சனைகள் நடக்கும். நிறைய பேர் வெவ்வேறு எண்ணத்தோட வருவாங்க, வெவ்வேறு மனிதர்கள் வெவ்வேறு விஷயத்துல வருவாங்க. அப்போ லீடர்ஷிப் குவாலிட்டியில நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் என்னன்னா, இது உங்களுடைய ஒருத்தருடைய பிசினஸ் மட்டும் கிடையாது, இது மக்களுடைய பிசினஸ். இது மக்கள் அப்படின்னா ஒரு நபரை நீங்க எப்படி கவரணும் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்றோம், தேன் வேணும் அப்படின்னா அந்த தேனை லாவகமா எடுக்கணுமே தவிர தேன் கூட்ட உடைக்க கூடாது. இங்க எல்லாருமே பிளேம் பண்றோம். யார் வந்தாலும் இவன் சரியில்லை, அவன் அப்படி, அவன் அப்படி, இவனை கண்டிக்கணும், அவன் அப்படி சரியில்லை, இவன் இப்படி சரியில்லைன்னு டீம்ல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்னா டீம் உங்க கூட எப்படி வேலை செய்யும்? சார், ஒரு கம்பெனில ஒரு சேஃப்டி ஆபீசர் என்ன பண்றாரு, அந்த சேஃப்டியில ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருமே ஹெல்மெட் போடணும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண சொல்றாரு. இவர் அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் பண்ணி எல்லாருமே அவர் இருக்கும்போது தலையில ஹெல்மெட்டை போடுறாங்க. இவர் கொஞ்சம் தூரம் ஓரமா போயிட்டோம்னா எல்லாரும் ஹெல்மெட்டை தூக்கி போட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் இதே டெய்லி தினம் வேலையா வச்சிருக்கிறாரு. பார்த்தாரு, இவர் இருக்கும்போது ஹெல்மெட்டை போடுறாங்க, போனவர் தூக்கி போடுறாங்க. இப்பதான் ஒரு விஷயத்த அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, நாம அதிகாரம் பண்ணா யாருமே இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. அப்ப அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது, நேரடியா அந்த தொழிலாளர் பக்கத்துல போய் உட்கார்ந்து அவங்களுக்கு புரியும்படி சொன்னாரு, இந்த ஹெல்மெட் உங்களுடைய பாதுகாப்புக்கானது, இதை நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு நீங்க நிம்மதியா போகலாம், உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துல இருந்து இது உங்களை பாதுகாக்கும், அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இந்த ஹெல்மெட்டை நீங்க போடணும் அப்படின்னு வலியுறுத்தி சொன்னதுக்கு அப்புறம் அவர் இல்லாத டைம்லயும் அந்த ஊழியர்கள் வந்து தொழிலாளர்கள் அந்த ஹெல்மெட்டை போட்டு வேலை செஞ்சாங்க. சோ எப்படி நாம பேசணுமோ, எப்படி நம்முடைய அணில நாம மக்கள்கிட்ட புரிஞ்சு வச்சு அவங்க
புரிய வைக்கணுமோ அப்படி பேசினால் நம்முடைய அணியில இருக்கிற ஒவ்வொரும் நம்முடன் இணைந்து பறிபுரிவார்கள். அதை விடுத்து அதிகாரத்தை நீங்க கையில் எடுத்து நீ என் கூட தான் இருக்கணும், நான் அதுக்கான எந்த வேலையும் நான் பண்ணுவேன், உன்னை அந்த இடத்துல டேக்கிள் பண்ணி உன்னை அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுவேன், உன்னை இந்த கார்னர்ல முடுக்கி விட்டுருவேன், உன்னை இந்த கார்னர்ல இது பண்ணா நீ என் கூட வந்து சேர்ந்துருவ, அதனால நான் உன்னை வச்சு நான் இது பண்ணிடுவேன். நீங்க அதிகாரத்தை யூஸ் பண்ணீங்கன்னா அது தேன் கூட்டை கலைக்கிற மாதிரி அந்த தேன் கூட்டுல இருக்கிற தேனி மறுபடியும் நம்மளதான் கொட்டும். அப்போ தேன் வேணும் அப்படின்னா தேன் கூட்டை கலைக்க கூடாது, அந்த தேனுக்கு தேவையான விஷயங்களை நாம செய்யணும். அதுதான் நம்ம அணியில இருக்கிற லீடர்ஸ் கிட்ட நாம என்ன முறையில பேசணுமோ அந்த பக்குவத்துடன் லீடர்ஸ் பேசணும் அப்படிங்கறதா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சோ இதுதான் நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ ஒரு ஷாப் போறோம், இதை வந்து யாரையுமே பிளேம் பண்ணாதது, காது வழியா கேட்கக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, அது கேரளால நடக்குது, ஆல் ஓவர் இந்தியாலே நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பியூசி என்பது, ஒரு பியூசி நாம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பியூசி யாருக்கானது? கம்பெனியோட. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, என்னுடையது, இங்க வரதெல்லாம் என்னுடைய ஆளுங்க, நீ எனக்கு கீழே தான் ஐடி போடணும், ஏன்னா நான் தான் பொருள் கொடுக்குறேன், நான் பொருள் கொடுக்கறது என்னுடையது. அப்ப அது நீங்க பியூசி எடுக்க வேண்டிய இது கிடையாது. பியூசி வந்து கம்பெனியோடது. எந்த ஒரு ஐடி ஹோல்டர் வந்து இந்தியால இருந்து எந்த மூலையில இருந்து வந்தாலும் அவங்களுக்கு பில் பண்ணி கொடுக்கணும். அதுதான் பியூசியுடைய தலையாய வேலை. இது என்னுடைய டீமுக்காக நான் பியூசி வைக்கிறேன்னா நீங்க பியூசி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க டிஸ்பிளே வால் எடுத்துக்கலாம், அதுக்கு கம்பெனி ஆப்ஷன் கொடுத்துருக்கு. சோ இது வந்து நிறைய இடங்கள்ல நடக்கிற தகவல். அது வந்து இந்தியா ஃபுல்லா நிறைய இடங்கள்ல நெட்வொர்க் பிசினஸ் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஆர்சிஎம்லயும் நடக்குது. சோ அதற்காக நான் சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிகாரம் அதிகாரம் அப்படிங்கிற தோரணையில பண்றாங்க. சோ அப்ப அந்த பியூசி இருக்காது. பியூசி எடுத்தது இருக்கும், ஆனா அந்த பியூசி அங்க இருக்காது. அந்த பியூசியை தாண்டி நல்ல பியூசி எல்லாம் அங்க வரும்போது அந்த பியூசி இடம் தெரியாமல் அழிஞ்சு விடும். அதனாலதான் சொல்றேன், அதிகாரம் என்னைக்கு வேலை செய்யாது. யாரு வந்தாலும் நம்ம அவங்களுக்கு பில் பண்ணி கொடுத்தோம்னா நம்முடைய பிசினஸ் வரும், நிறைய பேர் அந்த இடத்துல புழங்குவாங்க, மிகப்பெரிய வியாபாரம் நடக்கும், நமக்கும் வியாபாரம் நடக்கும், நம்முடைய வியாபாரம் நம்முடைய பிசினஸும் செழித்தோம். அப்போ சுய கட்டுப்பாடு என்பது யாருக்கு வேணும்? லீடருக்கு வேணும். டீம்ல நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருக்கட்டும், அத சரியான முறையில நீங்க வந்து அணுக வேண்டும். கோவப்பட்டோ தேவையில்லாம அவங்கள யாரையோ குத்தம் சொல்லியோ இவ அப்படி இப்படி இல்லை. ஏன்னா அவங்க நம்முடைய அணியில இருக்கிறாங்க. நம்முடைய அணியில இருக்கிறவங்க தவறு செய்வாங்க, தப்பு கிடையாது, தவறு செய்வதுதானே மனிதன். அப்ப அந்த தப்பு செய்யறாங்க அப்படின்னா அவங்கள மத்தவங்க முன்னாடி நம்ம போட்டு காமிச்சு இப்படி அப்படின்னு சொல்றதை விட அந்த நபருடன் உட்கார்ந்து ஒன் டு ஒன் உட்காருங்க. நாம 2 பேரும் ஒன்னாதானே பண்ணோம், நம்ம நல்ல பிசினஸ் பண்றோம், தமிழ்நாட்டுல இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, இந்தியால இது மிகப்பெரிய வாய்ப்பு, ஆர்சிஎம் நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டு போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வருங்கால தலைமுறை இன்னும் பெரிய அளவுல நம்ம மூலமா பெரிய பிசினஸ் கொண்டு வர போறாங்கன்னு சொல்லி நம்ம டீம்ல இருக்கிற அந்த லீடர் கூட உட்கார்ந்து நம்ம பேசணும் அப்படின்னா, அன்போடையும் அரவணைப்போடும் பேசினா ஒரு மிகப்பெரிய வியாபாரம் உருவாவதற்கான வாய்ப்பை நம்ம உருவாக்க முடியும். சோ அதிகாரம் வேலை செய்யாது, அன்பு ஒன்றையே தான் நாங்க வேலை செய்யும். சோ அதுதான் லீடர்ஷிப்புக்கு தேவையான முக்கியமான பண்புகள். மூன்றாவது அப்படின்னு பார்த்தோம்னா கூர்மையான நடுநிலைமை. இதுதான் இங்க பெரிய கேள்வியா. சுய கட்டுப்பாடு ஒரு பக்கம், இப்ப அடுத்தது நடுநிலைமை அப்படின்னு சொல்லி. இங்க நடுநிலைமை அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. வாட் இஸ் நடுநிலைமை? நடுநிலைமை என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லீடர் யாருக்கும் சாதகமாக இருக்கக்கூடாது. எல்லோரும் உங்களுடைய அணி தானே. இவர் வந்து நல்லா பிசினஸ் பண்றாரு, நம்ம இவரை மட்டும் கவனிப்போம், இவர் பிசினஸ் பண்றது கிடையாது, இவரை ஓரமா ஒதுக்குவோம் அப்படின்னு கிடையாது. நெட்வொர்க் பிசினஸ்ல மட்டும் நீங்க இன்னைக்கு நல்லா பண்றவன் நாளைக்கு எப்படியும் போலாம், இன்னைக்கு ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறவன் நாளைக்கு பெரிய பிசினஸ் பண்ணலாம். இது நெட்வொர்க்ல நடந்து கொண்டிருக்கிற நிதர்சனம். அப்போ உங்க அணியில வரக்கூடிய ஒரு பிவி செய்யக்கூடிய ஒரு நபரா இருந்தா கூட அது உங்களுக்கு முக்கியமான நபர். சோ யாரையுமே பாரபட்சம் பார்க்காம நடுநிலைமையுடன் யாரு நடத்துகிறாரோ அவர்தான் மிக சிறந்த தலைமை பண்புடைய லீடர். அப்போ ஒருத்தர் 500 பிவி பண்ணாலும் உங்களுக்கு முக்கியமானவர், ஒருத்தர் 1000 பிவி பண்ணாலும் உங்களுக்கு முக்கியமானவர், ஒருத்தர் 10,000 பிவி பண்ணாலும் உங்களுக்கு முக்கியமானவர். யாராக இருந்தாலும் ஈக்குவலாக நடத்த வேண்டும்.
அதுதான் ஒரு தலைமை பண்புக்கான ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ எல்லோரும் நம்ம கூட இருக்கிற நடுநிலைமை தான். சோ இங்க எல்லாருமே லீடர். ஏன்னா இங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. நீங்க கீழே போலாம், நாளைக்கு அவர் மேல வரலாம். சோ யாரு எதையும் நீங்க பண்ண முடியாது. ஆனா ஒரு லீடர் என்பவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தன்னுடைய டீமை வளர்க்கறதுக்கு நடுநிலைமையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அப்போ நடுநிலைமையுடன் ஒரு நபர் இருக்கும்போதுதான் மத்தவங்க நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மரியாதை கொடுப்பாங்க. அப்போ ஒரு லீடர் என்பவர் மரியாதைக்குரிய உங்க டவுன் இதை வந்து கோகுமார் சார் போன மீட்டிங்ல சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய அணியில், அதாவது உங்களுடைய டவுன்லைன் அல்லது உங்களுடைய அசோசியேட்ஸ் நீங்க வரும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களோ அதை வச்சுதான் உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை தீர்மானிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னார். அப்போ நீங்க வரும்போது உங்க டீம்ல ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம், ஒரு மரியாதை அப்படியே எழுந்து எப்ப கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு வியத்தை நீங்க உருவாக்குறீங்களோ அப்பதான் நீங்க ஒரு உண்மையான லீடரா அங்க நடந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ரிசல்ட் அங்க தெரியும். இவ்வளவுதான் விஷயம், லீடர்ஷிப்புக்கான விஷயம் அவ்வளவுதான். அப்போ உங்க டீம்ல உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய சுய கட்டுப்பாடு, உங்களுடைய அந்த ஒரு நடுநிலை தன்மை எங்கே தெரியும் அப்படின்னா அது டீம்ல வெளிப்படும். டீம்ல அப்படியே சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நீங்க வந்தாலே அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க உங்க டீம்ல. அப்படின்னா அங்கதான் உங்களுடைய அந்த நடுநிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு வெளிப்படும். சோ அதனால ஒரு லீடர் என்பவர் இந்த மூன்றாவது குவாலிட்டியான நடுநிலைமையுடன் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான மூணாவது பாயிண்ட். சோ இதுவும் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் தான். ஏன்னா ஒரு லீடர் வந்து எனக்கு ஒரு டீமை மட்டும் கவனிக்கிறார். இது வந்து நம்முடைய டீம் விஷயங்கள், இது நடக்கிற ஒரு விஷயம். ஒரு லீடர் அவருடைய அந்த டீமை மட்டும் பாக்குறாரு, இந்த டீமை பாக்குறது இல்ல, அவர் அதுக்கு மட்டும் போக்கஸ் பண்றாரு, இதுக்கு போக்கஸ் பண்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் தவறு அப்படின்னு தான் நினைப்பேன். எல்லோருமே, எல்லா லீடருமே இந்த பிசினஸ்ல எதுக்காக வரோம்? வாழ்க்கையில ஜெயிக்கணும், வருமானம் வரணும். அவருடைய எப்படி சொல்றது, ஒரு பொதுநலம், அதாவது சுயநலத்துடன் கூடிய ஒரு பொதுநலம். நீங்களும் வளரும் போது லீடரும் வளர்றாரு, அவருக்கும் வருமானம் வருது, உங்களுக்கும் வருமானம் வருது. ஆனா லீடர் வந்து என்னோட டீமை பாக்குறது இல்ல, இன்னொரு டீமை மட்டும் தான் கவனிக்கிறாரு, அங்க மட்டும் தான் போக்கஸ் பண்றாருங்கிற அப்படிங்கிறது தவறான நடைமுறை. ஏன் அப்படின்னா நாளைக்கு நம்மளும் லீடர் ஆகும், நமக்கும் ஒரு டீம் வரும். அப்பவும் நம்ம டீம்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அந்த லீடர் அங்கதான் போயிட்டு இருக்கிறாரு, என் பக்கம் போக்கஸ் பண்றது இல்லை. அதனால ஒரு லீடர் என்பவர் எப்போதுமே குறை கூறக்கூடாது. ஏன்னா லீடர் என்கிறவர் இது அவருடைய பிசினஸ், இது என்னுடைய பிசினஸ் சார். நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நான் யாரையும் பிளேம் பண்ண முடியாது, நான் என்னதான் பிளேம் பண்ணணும். ஏன்னா இது நான் போட்ட பிசினஸ், நான் தான் இதை உருவாக்கணும், இந்த சாம்ராஜ்யத்தை நான் தான் கட்டி உருவாக்கணும். அப்ப இந்த சாம்ராஜ்யத்தை நான் கட்டி உருவாக்குறதுக்கு நான் ஏன் மத்தவங்களை குறை சொல்லணும்? நாம நான் ஏன் மத்தவங்களை குறை சொல்லணும்? இன்னைக்கு நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பே அப்படிதான். அதுக்கு வந்து கன்ஃபியூஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு தத்துவ நிபுணர் நினைக்கிறேன். அவரு நிறைய நம்ம சைனால இருந்தவர் நினைக்கிறேன். அவருடைய இதுல படிக்கும்போது அவர் சொல்றாரு, என்னுடைய வீட்டு வாசல் நான் பார்க்காம அடுத்த வீட்டு கூரையில இருக்கிற பனி படர்ந்ததை நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது நம்ம வீட்டுல நம்ம சாதாரண சொல்றோம், உன் வீட்டுல 1000 குப்பையை வச்சுட்டு நீ தெருவோரத்துல இருக்கிற அந்த வீட்டுல இருக்கிற குப்பையை பத்தி நீ வந்து இது பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு நம்ம வந்து சாதாரணமா சொல்றோம். அதே மாதிரிதான் எங்கிட்டயே நிறைய பிரச்சனைகள் இருக்க. 80% தடைகள், நான் வளராம போறதுக்கான 80% தடைகள் எனக்குள்ளேயே இருக்க. என்கிட்ட ஈகோ இருக்கு, பொறாமை இருக்கு, அது இருக்கு, லொட்டு லொசுக்கு தேவையில்லாத குப்பைகள் எல்லாமே எனக்குள்ள இருக்குது. இவ்வளவு குப்பையை நான் வச்சுக்கிட்டு என் டீம்ல இருக்கிற நபரை போய் நான் ஏன் குறை சொல்லணும்? சோ நான் ஒரு தலைமை பண்புள்ள ஒரு லீடர் அப்படின்னா நான் ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்க நான் வந்திருக்கேன். இங்க என் டீம் சரியில்லை, என் கீழே இருக்கிறவங்க சரியில்லை, மேல இருக்கிறவங்க சரியில்லை அப்படின்னா அப்ப லீடர்ஷிப் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? தான் தான் இந்த சாம்ராஜ்யம் என்னுடையது, இதை உருவாக்குறதுக்காக நான் வந்திருக்கேன், அதற்கு முதல்ல நான் கரெக்டா இருக்கணும், என்கிட்ட இருக்கிற தேவையில்லாத விஷயத்த நான் முதல்ல சரி பண்ணணும். ஆனா இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா பேச்சளவுல ரொம்ப அழகா பேசுறாங்க. பேச்சளவுல அந்த அதான் சொல்றேன் நாணயம் அப்படின்னு, பேச்சளவுல ரொம்ப அழகா வடிச்சு இன்னைக்கு பேசுறோம், ஆனா செயல்ல அது இல்ல, குறை சொல்றோம். அப்போ நாம லீடரா இருக்கணும்னா முதல்ல நாம சரியா இருக்கணும்.
நாம 100% கரெக்டா இருந்தாதான் நம்ம டீமும் 100% கரெக்டா இருக்கும். நாம சரியா இல்லைன்னா டீமும் அப்படிதான் இருக்கும். இதை மாத்த முடியாது. இது யூனிவர்சல் லா. இதை யாராலையும் மாத்த முடியாது. நீங்க சரியா இல்லை அப்படின்னா டீமும் சரியில்லாம தான் போகும். அதை மாத்தவே முடியாது. அப்போ நாம 100% சரியா இருக்கணும் அப்படிங்கறதுதான். அப்போ இந்த கூர்மையான நடுநிலைமையோட ஒரு லீடர் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உறுதியான திட்டங்கள், பக்கா பிளான் வேணும். அப்ப பிளான்னா என்ன? என்னுடைய அணி ஒவ்வொரு வருடம் நடக்கக்கூடிய இந்த ஆனிவர்சரி, டெல்லியிலயோ இல்ல சவுத் இந்தியால நடக்கக்கூடிய இந்த இதுல இத்தனை பேரை நான் இந்த பில்லவர்ல கொண்டு வரணுக்காக ஒரு பிளான் அது லீடர் போடுற. அப்போ யாரையெல்லாம் கொண்டு வரணும்? டீம்ல செலக்ட் பண்றாரு 10 பேர். இந்த 10 பேரும் இந்த பில்லவலுக்கு வாங்க. சோ அதுக்கு என்ன சப்போர்ட் வேணும், என்ன விஷயங்களை நாம பண்ணலாம், என்ன விஷயங்களை பிளான் பண்ணலாம். அப்ப இந்த திட்டமிடுதல் எந்த லீடர் கிட்ட சரியாக இருக்கிறதோ அந்த டீம் வளர்ச்சி அடையும். இங்க லீடருக்கு திட்டமிடுறதுக்கு நேரம் இல்லையே. இங்க லீடருக்கு திட்டமிடுதல் நேரம் இல்லையே. ஏன்னா ஆல்ரெடி துணிச்சல் போயிடுச்சு, அதுக்கப்புறம் சுய கட்டுப்பாடு போயிடுச்சு, அதுக்கப்புறம் நடுநிலைமை போயிடுச்சு, அதுக்கப்புறம் எங்க உறுதியான திட்டத்துக்குள்ள வருவாரு? இதுவே அவருக்கு பிரச்சனையா இருக்கு. அப்போ ஒரு லீடர் என்பவர் துணிச்சல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுய கட்டுப்பாடு, நடுநிலைமையில ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா அந்த டீம்ல பிளான் ஈஸியா நடக்கும். ஏன்னா அவருக்கு வேற மத்த விஷயத்த பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. டீம் வளர்ச்சியை மட்டும்தான் அவர் யோசிப்பார். அப்போ வளர்ச்சியை யோசிக்கிறார் அப்படின்னா அவர் பிளான் பண்ணுவாரு. டீம்ல 10 பேர், ஓகே இவங்க இவங்களை எல்லாருமே பாரபட்சம் இல்லாம இவங்க எல்லாருமே நல்லா உழைக்கிறவங்க, இவங்க உண்மையிலேயே ஜெயிக்கணும்னு வந்திருக்காங்க. சோ இவங்க எல்லாரும் இந்த வருடம் இந்த மேடையில ஏறுறதுக்கு, இந்த பில் லெவல் வர்றதுக்கு என்ன வேணும், என்ன செய்யணும்? அப்போ அவர் அதுக்கு 6 மாதம் முன்னாடியோ இல்ல 1 வருடம் முன்னாடியோ அந்த திட்டத்தை டீமுக்கு கொடுத்து டீமுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அதையெல்லாம் சரியாக செய்து கொடுக்கிறதுக்கான திட்டமிடலை எந்த லீடர் இருக்கிறாரோ அந்த லீடருடைய டீம் வளரும். சோ அதுதான் நாம ஒரு லீடர்ஷிப்புக்கான குவாலிட்டியா தெரிஞ்சு. அப்போ இதெல்லாம் வேணும். இந்த திட்டமிடலுக்கான உங்களுக்கு டைம் வேணும்னா நீங்க இதையெல்லாம் சரி பண்ணிட்டு வரணும் அப்படிங்கறது இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சோ அப்போ திட்டமிடல் அப்படிங்கறது நீங்க எப்ப வரீங்கன்னா நீங்க மத்த விஷயத்துல சரியா இருக்கும்போது உங்களுக்கு இந்த எண்ணங்கள் எல்லாமே சரியா நடக்கும். நீங்க திட்டமிடுவீங்க, டீம்ல இருக்கிற எல்லாருமே வர. அப்ப நீங்க அதையெல்லாம் பண்ணாம திட்டமிடல் மட்டுமே குறிக்கோளா வச்சீங்கன்னா டீம் அப்படியே ஊசலாடும். எப்படி வருவாங்க? சோ ஒண்ணு அவங்களுக்கு நீங்க சரியான உறுதியோட இருக்கீங்களான்னு அவங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது நீங்க நடுநிலைமையில இருக்கிறீங்களாங்கிறது அவங்களுக்கு புரியும். நடுவில் இருக்கிறீங்களா இல்லையங்கிறதே அவங்க புரிஞ்சுப்பாங்க. ரெண்டாவது நீங்க சுய கட்டுப்பாடோட இருக்கீங்களா இல்ல எத்தனை பேரை சும்மா தேவையில்லாம திட்டிட்டு இருக்கீங்க, இது எல்லாம் டீம்ல தெரியும். ஆனா இது எல்லாமே சரியில்லாம இருந்துட்டு நீங்க பிளான் மட்டும் போட்டு நீ இப்படி வந்துடணும், அந்த டீம் வந்துடும், ஒரு வருஷத்துல இப்படி வந்துடணும்னு நீங்க பிளான் போட்டீங்கன்னா எத்தனை பேர் வருவாங்க டீம்ல? அப்போ எதையெல்லாம் கரெக்ட் பண்ணணுமோ ஒரு லீடர் கரெக்ட் பண்ணிட்டு இந்த பிளான் போட்டார் அப்படின்னா கண்டிப்பா அவருடைய டீம் வெற்றிகரமாக தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவிலேயே சொல்றேன், நம்முடைய தமிழ்நாடு அணி RCM டீம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய டீமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நம் கண்முனே 100% இருக்கு. அப்ப அதுக்கான தேவையான விஷயத்தை தான் இங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு முதல்ல வேண்டது தலைமை பண்புகள். தலைமை பண்புகள் என்பது அன்போடும் அரவணைப்போடும் டீமை அரவணைத்து கொண்டு வரக்கூடியது, அதிகாரத்தில் வரக்கூடியது அல்ல அப்படிங்கிறத எப்ப நாம புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு நம்முடைய டீம் டாப் மோஸ்ட் டீம் இன் இந்தியா RCM அப்படின்னு வரும். அப்ப அதற்கான தேவையான விஷயங்களை, தலைமையின் முக்கிய குணாதிசயங்களை தான் நான் இன்னைக்கு இங்க சொல்லிட்டு இருக்கேன். உறுதியான முடிவு. ஒரு லீடர் என்பவர் ஒரு உறுதியான முடிவு எடுக்கக்கூடிய, திடமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். ஒரு டீம்ல இருக்கிறவர் ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா அதற்கு முடிவு எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல இருக்கணும். இல்ல நான் யோசிக்கிறேன், நான் அப்புறமா சொல்றேன், இல்ல இப்போ ஒரு விஷயத்த உங்கள்ட்ட கேக்குறாங்க, சார் இது ஒரு பிளான் சொல்லியிருக்காங்களே, இது இந்தியா ஃபுல்லா இந்த பிளான் இருக்கு, இது நியூட்ரிசார்ஜ்ல ஒரு பிளான் போட்டிருக்காங்களே, இல்ல காமா ஒரு ஸ்டால்ல இது இருக்கு, இந்த பிளான் நம்ம டீமுக்கு எப்படி சார், நம்ம தமிழ்நாடு டீமுக்கு சரியா இருக்குமா, இல்ல கேரளாவுக்கு நமக்கு சேர்த்தா அப்படிங்கிறத கேட்கும் போது அதற்கான சரியான இதுதான், இந்த விஷயத்த பண்ணா இது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தீர்க்கமாக சொல்ல வேண்டிய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில நம்ம லீடர்ஸ் எல்லாருமே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதா. சோ எதுலையுமே நம்ம சந்தேகப்படுறதோ பதறதோ ஆகக்கூடாது.
அப்போ இந்த நியூஸ் உங்களுக்கு வருதுன்னா நீங்க முதல்ல அப்டேட்டா இருக்கணும். ஓகே, காமா ஒரிஜினல் எத்தனை பேர் வரீங்க, அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம டீம்ல செலக்ட் பண்ணிடணும். நியூட்ரிசார்ஜ் எத்தனை பேர் வரீங்க, குட் ஆர்ட் எத்தனை பேர் வரீங்க, இத்தனை ஒரு பிளான் இருக்கு, இத்தனை பேருக்கு போனா இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எத்தனை பேர் வரீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவோட நம்ம முன்னாடி போனோம். சோ அப்போ லீடருங்கிற ஒரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உறுதியான முடிவுகளாக இருக்கணும். அப்போ ஒரு தன்னுடைய முடிவில் உறுதியாக இல்லாதவனால் பிறருக்கு தலைவனாக இருக்க முடியாது. அப்ப நீங்க மத்தவங்களுக்கு வந்து லீடரா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க முதல்ல தெளிவா இருக்கணும். எஸ், இதுதான்ப்பா, இத பண்ணா இதை அச்சீவ் பண்ணலாம் பா, வர 21st இப்படி ஒரு ப்ரோக்ராம் இங்க இருக்கு, சோ இதுதான் கன்ஃபார்ம், இந்த இடத்துல நடக்குது, நம்ம எல்லாம் போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவோட நம்ம எடுத்து சொல்லணும். இல்ல இது அங்க நடக்குதா, இது இங்க நடக்குதா, நான் கேட்டு சொல்றேன், நான் அப்புறமா பாக்குறேன், நான் மேல கேட்டு விசாரிக்கிறேன் அப்படின்னு நாம வந்து ஒரு குழப்பத்தோட இருந்தோம்னா டீம்ல இருக்கிறவங்களுக்கும் குழப்பம் ஆயிடும். என்ன லீடருக்கே தெரியலையே, லீடருக்கே இந்த விஷயம் தெரியல, அப்ப நமக்கு மட்டும் எப்படி, நாம எப்படி பண்றது அப்படிங்கிற இடத்துல அவங்களுடைய அந்த டோட்டல் அந்த மனப்பான்மை அந்த உறுதிப்பாடு குலைந்து விடும். அதுக்கப்புறம் நீங்க போய் சொல்லிட்டாம இங்கதான் இப்படி அதான் இந்த பிளான் தான், நீங்க போனா சரியாயிடும் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு அந்த உற்சாகம் என்பது குறைந்து விடும். அப்போ நம்ம டீம்ல எப்பவுமே நம்முடைய கூட இருக்கிறவங்கள உற்சாகமா வச்சிருக்கணும்னா நாம முதல்ல சொன்ன அதே பாயிண்ட் தான், உற்சாகத்தோட இருக்கணும். சரியான முடிவை சொல்லக்கூடிய இடத்துல நம்ம எப்பவுமே இருக்கணும். ஆமா, இதுதான் இங்கதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொன்னோம் அப்படின்னா டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ அப்போ அந்த விஷயத்துல நாம கண்டிப்பா தலைமை பண்புகள் அப்படிங்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும், நம்மளை எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நாம சொல்லணும். அதே மாதிரி ஒரு லீடர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம சினிமால நிறைய சொல்லுவோம். இப்ப நடிகை ஜோதியா பத்தி ரொம்ப சொல்லுவாங்க, என்னம்மா இது உங்க கொடுத்த காசை விட ஓவரா கூவுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. ஜோதியா வந்து அவங்க நடிப்பை பாத்தீங்கன்னா அவ்வளவு எக்ஸ்பிரஷன் பயங்கரமா இருக்கும். சோ ஒரு காலத்துல சிவாஜி கணேசனை கூட அப்படிதான் சொன்னாங்க, கொடுத்த காசை விட ரொம்ப ஓவரா நடிக்கிறாரு அப்படின்னு. அது அப்படி கிடையாது. அது தலைமை பண்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாங்கும் சம்பளத்தை விட நீங்க டெடிகேஷன் வந்து ரொம்ப அதிகமா பண்ணணும் டீமுக்கு அப்படிங்கறதுதான் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து டெடிகேஷன். சோ நான் 1000 ரூபாய் தான் வாங்கினேன் அதனால இவ்வளவு போதும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. தான் வாங்கும் ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு ஊதியத்துக்கு தன்னுடைய அந்த விஷயங்களை அர்ப்பணிக்கும் திறன் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அப்போ டெடிகேஷன். அப்போ டீமுக்காக டெடிகேஷனோட எந்த ஒரு மனிதன் நான் வந்து இந்த பின்ல தான் இருக்கேன், எனக்கு ஒரு 60,000 தான் கிடைக்குது, எனக்கு ஒரு 70,000 தான் கிடைக்குது, இதுக்கு ஏத்த மாதிரி நான் வேலை செஞ்சா போதும் அப்படிங்கிற எண்ணத்துடன் செயல்படாமல் நீங்க அர்ப்பணிக்கும் எண்ணத்துடன் டீமுக்கு செயல்படணும். அதற்கு ஊதியம் கிடையாது. அப்ப எந்த ஒரு லீடர் அர்ப்பணிக்கும் எண்ணத்துடன் தன் டீம் இது என்னுடைய டீம் சார், இது நான் உருவாக்கின டீம் சார், இது என்னுடைய டீம், என்னுடைய டீம்ல இருக்கிற ஒவ்வொன்றுமே வந்து முத்துக்கள், தங்கம், வைரம், வைடூரியம் அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்களுக்காக இறங்கி வேலை செய்யற லீடர் நாம இருக்கணும். அப்போ அந்த அர்ப்பணிப்பு, சார் சொல்ற மாதிரி உடல் மண்ணுக்கு உயிர் ஆர்சிம்ங்கிற மாதிரி அந்த அர்ப்பணிப்போட நாம வந்து செயல்படணும். அப்போ என் டீம்ல இருக்கிற முத்தா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து அந்த மேடையில மேல ஏத்தி நம்ம அழகு பார்க்க நம்முடைய அந்த கனவுங்கிறத அச்சீவ் ஆகும். சோ நம்ம லீடர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, கோலை செட் பண்ணுங்க ஆனா சிஸ்டத்துல ஒர்க் பண்ணுங்கன்னு. கோலை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காதீங்கம்பாங்க. அதுக்கோட அர்த்தம் இதுதான். இப்போ கோலை செட் பண்றோம், நீங்க டைமண்ட் ஆகணும்னு கோல் செட் பண்றீங்க, ஆனா டைமண்டே பின்னையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேலை நடக்காது. சிஸ்டத்துல இறங்கி வேலை செய்யறோம். அப்ப சிஸ்டம் என்ன அப்படின்னா டீமுக்கு நாம அர்ப்பணிக்கணும். டீமுக்கு 6 பேசிக் சொல்லி கொடுக்கணும், 8 கோர் ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுக்கணும், 7 கார்டினல் ரூல்ஸ் சொல்லி கொடுக்கணும். இங்க நிறைய பேர் என்ன பண்றோம், 6 பேசிக்ஸ் பண்றது இல்ல, 8 கோர் ஸ்டெப்ஸ் என்னன்னே தெரியாது, 7 கார்டினல் ரூல்ஸ் சுத்தமா தெரியாது. ஆனா அந்த 7 கார்டினல் ரூல்ஸ்ல என்னெல்லாம் சொல்லி இருக்கோ அதுக்கு அகைன்ஸ்டா மட்டும் எல்லாருமே பண்ணுவாங்க. இதுதான் டீம் செயல்படக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ஏன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல 90% ஃபெயிலியர் ஆகி 10% சக்சஸ் ஆகுறாங்கன்னா இந்த 10%ம் இவங்க சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்க. மிச்ச 90%க்கு இவங்க சொல்லி கொடுக்கறது இல்ல. அதுல நிறைய பேருக்கு புரியாது, அது ரெண்டாவது விஷயம். பட் இருந்தாலும் அந்த 90% 80%ஆவோ 70% கம்மி பண்ணணும் அப்படின்னா லீடர்ஸ் டெடிகேஷனோட
சிஸ்டத்தை சொல்லி கொடுக்கணும். அப்ப சிஸ்டம் என்ன, 7 கார்டினல் ரூல்ஸ் என்னங்கிறத இந்த முதல்ல சொல்லி கொடுக்கணும். 7 கார்டினல் ரூல்ஸ்ல என்ன இருக்குங்கிறத நம்ம தயவு செஞ்சு நம்ம டீமுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இதுதான் ப்ரியாரிட்டி. ஏன்னா நிறைய பேர், ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், புத்தர் சொன்ன ஒரு அற்புதமான வரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீக்குச்சி 2 தீக்குச்சி போதும். ஒரு தீக்குச்சி ஒரு காட்டையே அழிக்கும். ஒரு தீக்குச்சி ஒரு பெரிய கோயில்ல இருக்கக்கூடிய 1000 தீபங்களை வந்து எரிய வைக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன, நெகட்டிவிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது காட்டு தீ மாதிரி, அந்த தீக்குச்சி அப்படி பத்த வச்சீங்கன்னா மொத்த காட்டை நாசம் பண்ணிடும். ஆனா ஒரு அகல் விளக்க நீங்க எரிய வச்சீங்கன்னா ஒரு தீக்குச்சி மூலமா, அதன் மூலமா 1000 அகல் விளக்கு, 1000 லீடர்ஸை உருவாக்கி நீங்களும் டயமண்ட் ஆகுனா அந்த அற்புதமான காட்சி எவ்வளவு அழகா இருக்கும், எவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் அங்கே நடக்கும் அப்படிங்கறதான் 2 தீக்குச்சியில சொல்லியிருப்பாரு கௌதம புத்தர், கிரேட் புத்தா. அப்போ இங்க என்ன பண்றோம், 7 கார்டினல் ரூல்ஸ்ல இருக்கிற நெகட்டிவிட்டியை சொல்லி இருக்கிற பாதி வேற காலி பண்ணணும். அது நீங்களே பண்ணி லீடரா இருக்கக்கூடிய அவருடைய டீமுக்கும் இல்லாம மத்த டீமுக்கும் தாவி மொத்த டீமையும் காலி பண்ணி அழிச்சிடும். அப்போ ஒரு காட்டு தீ மாதிரி நெகட்டிவ்ங்கிறது பரவும், அது அந்த காட்டையே இல்லாம நாசம் பண்ணிடும். அப்போ லீடர்ஸ் புரிஞ்சுக்கணும், நீங்க எந்த தீக்குச்சியா இருக்கணும், நீங்க காட்டை அழிக்கக்கூடிய தீக்குச்சியா இருக்கணுமா, இல்ல அகல் விளக்கை எரிய வைக்கக்கூடிய தீக்குச்சியா இருக்கணுமா அப்படிங்கிறது லீடர்ஷிப்ல தான் புரிய வைக்கணும். அதுக்குதான் இந்த குணாதிசயங்கள் வேணும் அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு அகல் விளக்கு எரியக்கூடிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியா, உங்களை மாதிரியே ஒரு 1000 அகல் விளக்கு எரிய வைக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டியது டெடிகேஷன், அர்ப்பணிப்போட நீங்க செயல்படணும் அப்படிங்கறதுதான் இதுல தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, முதல்ல சொல்லிட்டேன் இது ஆல்ரெடி, இருந்தாலும் இனிமையான ஆளுமை. இனிமையான ஆளுமை அப்படின்னா என்னன்னா, நான் முதல்ல சொன்னேன், ஒரு லீடரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வரும். இப்ப பாருங்க, நம்முடைய சுரேந்திர வாட்சி, நம்முடைய டைமண்ட் சுரேந்திர வாட்சி அவர்கள் வரும்போது நமக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அவரை பார்க்கும்போது, அவர் வந்து நின்று பேசும்போது நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் தொத்துக்கும். ஏன்னா அவர் ஒரு இனிமையான ஆளுமை பண்றாரு. அவர் வந்து எந்த மேடையிலையும் வந்து எந்த விதமான நெகட்டிவிட்டி பத்தி பேசுறதே கிடையாது. எந்த விதமான எதிர்மறையான விஷயங்களை சொல்றதே கிடையாது. அவரை சுத்தி ஒரு மிகப்பெரிய நேர்மறையான ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அவர் பேசும்போது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்ன சொல்றாரு தெரியுமா, 6 பேசிக்ஸ் மட்டும் தான் பேசுறாரு. 6 பேசிக்க மட்டும் தான் பேசிட்டு போறாரு. 6 அந்த பேசிக்க மட்டும் தான் பேசிட்டு போறாரு எப்ப வந்தாலும் சரி. அதுக்கப்புறம் சம் டைம் வந்து 8 கோர்ஸ் ஸ்டெப் வந்து அப்பப்ப அந்த அக்கௌண்டபிலிட்டி மட்டும் பேசுவார். அப்போ ஏன் அவர் எப்பவுமே வரும்போது இதை மட்டும் வந்து பேசுறாரு அப்படின்னா, இதுல நாம லேக்கா இருக்கிறோம், நாம இதுல குறைபாடு இருக்கிறோம், 6 பேசிக்கல நம்ம குறைபாடு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. அப்ப அவர் வரும்போது அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு உற்சாகம். ஏன் கோபகுமார் சார் எடுத்துங்க, த கிரேட் கிங் மேக்கர் கோபகுமார் சார் வரும்போது பாருங்க, அந்த இடம் அப்படியே ஒரு வைப்ரேஷன்ல இருக்கும், ஒரு மகிழ்ச்சியோட அவர் எப்ப வரும்போதும் நமக்கு அந்த ஒரு ஆனந்தம் தொத்திக்கும். ஏன்னா அவர் இனிமையான ஆளுமையுடன் இருக்கிறாரு. அவர் வரும்போது ஒரு உற்சாகம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு உணர்ச்சியை நமக்கு பீரிட்டு எழுகிறது. காரணம் என்ன, அவர் அப்படி இருக்கார். அவர் பேச்சிலும் சரி, நடையிலையும் சரி, அவருடைய உடை பாவனை எல்லாத்திலும் சரி, அந்த விஷயம் தொத்திக்கிறதுனால அது அப்படியே நம்மளையும் தொத்திக்குது. அப்ப அப்படிப்பட்ட லீடரா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதா. சோ இனிமையான ஆளுமையோட நம்ம இருக்கணும். இனிமையானோட ஆளுமை இருக்கணும்னா உங்களுக்கு ஈகோ இருக்கக்கூடாது, சுய கட்டுப்பாடு இருக்கணும், உங்களுக்கு நடுநிலைமை தன்மை வேணும். சோ இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதான் தலைமை பண்புக்கான முக்கியமான குணாதிசயம். சோ இதைத்தான் நாம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ இந்த விஷயத்த நான் சொல்றேன், அப்ப ராஜு மட்டும் கரெக்டா, ராஜு மட்டும் சரியா அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. இப்ப நானும் அதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அதுதான் உண்மை. நானும் அப்படிப்பட்ட ஒரு லீடராக உருவாகணும், நானும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையுடைய ஒரு லீடரா தமிழ்நாட்டுல உருவாகணுங்கிற எண்ணத்தோட தான் நான் இதை பேசுறேன். அப்போ எங்கிட்டே நிறைய தவறுகள் இருக்குது. அதுதான் வந்து வள்ளுவ பெருந்தகை ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாரு, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு லீடர் ஒரு ஸ்டேஜ்ல பேசுறாரு அப்படின்னா அந்த லீடரை பார்க்காதீங்க, அந்த லீடரை என்ன சொல்றாரு மட்டும் பாருங்க. ஆனா அந்த லீடர் நல்லவர்னு சொல்லி அவர் பின்னாடி போயிடாதீங்க.
அது எனக்கும் சேர்த்து நான் சொல்றேன். அப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன்னா அதற்கு நடக்கக்கூடிய நபராக நான் இருக்கிறேனாங்கிறத நம்ம பார்க்கணும். சோ அதனாலதான் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, இவர் சொல்றது சரியா, இவர் சொல்ற விஷயத்துல உண்மை இருக்குதா, அப்போ அதைத்தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கணும் அவர் அதன்படி நடந்து கொள்கிறாரா, அவர் நாணயமாக இருக்கிறாரா. அப்ப அவர் நடந்து கொள்கிறாரது எப்படி தெரியும்னா அவருடைய வளர்ச்சியில தெரியும். அப்ப அவர் உண்மையான ஒரு நல்ல டீமை கட்டி போறாரு, அவர் வரும்போது ஒரு பெரிய உற்சாகம் பீரிட்டு வருது அப்படிங்கிறது போதான் அது தெரியும். அப்போ எப்பொருள் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்போ யாரு என்ன சொன்னாலும் அவர் சொல்றதுல உண்மை பொருள் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம டீமை வழி நடத்தணும். சோ இதுதான் ஒரு இனிமையான ஆளுமைக்கான ஒரு முக்கியமான விஷயமாக நான் கருதுறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா அனுதாபமும் புரிந்து கொள்ளுதலும். அப்போ ஒரு வெற்றிகரமான தலைவன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னை பின்பற்றுவர்களுடைய அந்த அனுதாபத்தை பாத்தீங்கன்னா அவர் எப்பவுமே அதை காமிக்கணும். சோ தன்னை ஒருத்தர் பின்பற்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த அனுதாபத்தோட அதை அணுகணும். சோ ஓகே, அவர் ஏதோ ஒண்ணு சொல்ல வராரு, இவருக்கு இந்த ஸ்ட்ரகிள் இருக்குது, இவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதற்கு நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு அனுதாபத்தோடையும், அதே மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அந்த பிரச்சனையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், புரிந்து கொள்ளுதல் வேணும். நிறைய பேருக்கு டைமே இருக்காது, நிறைய லீடர்ஸ் டைமே இருக்காது. அவர் என்ன சொல்ல வராதுங்கிறத நம்ம புரிந்து கேட்கணும். புரிந்து கேட்டாதான் அவருக்கு உண்மையிலே என்ன பிரச்சனை இருக்கு, என்ன ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஒரு லீடர் என்பவர் எப்படி இருக்கணும், நம்ம அணியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருட்டையும் நம்ம அனுதாபத்தோட இருக்கணும். அனுதாபம் வேணும். அனுதாபம் ஏன் வேணும் அப்படின்னா நாம நம்ம டீமு, என்னுடைய அணி, என்னுடைய பிள்ளைகள் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த வளர்ச்சிக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய அந்த பிரச்சனையை புரிந்து கொண்டு நடக்க ஒரு லீடர் எப்போ அவரு தயாராக வருகிறாரோ அப்போ அந்த டீம்ல வளர்ச்சி வரும் அப்படின்னு சொல்றோம். சோ இதுக்கான டைம் நமக்கு எப்போ வரும், நாம அந்த ஒரு லீடர்ஷிப்போட இருக்கும்போது, நடுநிலைமோட இருக்கும்போது, நாணயத்தோட நம்ம நடக்கும்போது மட்டும்தான் நமக்கு என்ன வரும். நான் முதல்ல சொன்னேன்ல, அந்த உற்சாகம் எனக்கு இருக்கும்போது இது என்னுடைய அணி, இது என்னுடைய குழந்தைகள், இது என்னுடைய ஃபேமிலி, இந்த டீம் என்னுடைய சாம்ராஜ்யம், இதை நான் வளர்க்கறதுக்கு என்னுடைய முழு அர்ப்பணிப்பை நான் கொடுப்பேங்கிற எண்ணம் வரும்போது ஒவ்வொருத்தரையும் செவி கொடுக்கிற அந்த ஒரு நிலைமை நமக்கு வரும். ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அது அனுதாபத்தோட அவருக்கு என்ன வேணுமோ அதற்கான விஷயத்த நம்ம பேசணும், நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஈடுபாடுடன் நமக்கு செய்யணும். அதே மாதிரி ஒரு பிரச்சனைகளை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சோ டீம்ல எப்படி வருதா, அது அப்படிதான்ப்பா, நெட்வொர்க் தான் அப்படிதான் அப்படின்னு நம்ம புறந்தல்லாம அவங்களுக்கு அதற்கான என்ன பிரச்சனையோ அதை ஷார்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய முடியுமோ, இல்ல உங்களால முடியலனாலும் உங்க அப்ளைன் லீடர்கிட்ட அதற்கான சொல்யூஷன் இருந்ததுன்னா அதை அவங்கள்ட்ட கேட்டு அந்த பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்றதுக்கான ஒரு விஷயத்தை யார் ஏற்படுத்தி கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையிலேயே சிறந்த லீடராக இருக்க முடியும். அப்ப நிறைய பேர் அப்ப இவ்வளவுலாம் இருக்கா, இவ்வளவுலாம் இருக்கணும். நெட்வொர்க்னா சும்மா கிடையாது. சோ நெட்வொர்க் பிசினஸ் என்ன, நான் 2 பேரை கிரியேட் பண்ணிட்டு சும்மா உட்கார்ந்துருவேன், அவங்க வேலை செய்வாங்க அப்படிங்கிறது நெட்வொர்க் கிடையாது. அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க நெட்வொர்க்குள்ள வர வேண்டிய அவசியமே கிடையாது. நெட்வொர்க் அப்படின்னா உங்க கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய லீடராக இருக்கணும், டீமுக்காக அர்ப்பணிக்கணும், டீமு கூட நீங்க டெடிகேஷனா வேலை செய்யணும், அந்த உற்சாகத்தோட இருக்கணும். இது என்னுடைய சாம்ராஜ்யம், இதை நான் உருவாக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட இருந்து அடுத்தடுத்த பிசினஸ் டெவலப் ஆகிறதுக்கு நீங்க அர்ப்பணிப்போட வேலை செய்யணும். இதுதான் உண்மையான நெட்வொர்க் பிசினஸ், நெட்வொர்க் லீடருக்கான தகுதி. அப்ப நெட்வொர்க் லீடர் என்பவர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த புரிதலோட இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் விரல் நுனியில் விவரங்கள். விரல் நுனியில் விவரங்கள், நான் நாலேஜ்னு முதல்ல சொன்னேன். விரல் நுனியில் விவரங்கள் அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்சிஎம் பிசினஸ் நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. நமக்கு யூடியூப் சேனல் இருக்கு, நமக்கு டெலிகிராம் இருக்கு, நமக்கு மத்த சோசியல் மீடியால என்னெல்லாம் ஃபேஸ்புக் இருக்குமோ எல்லா விஷயங்களும் இருக்குது. இதுல எல்லா விஷயத்தையும் அப்டேட் பண்றாங்க. அப்போ இந்த அப்டேட் பண்ற எல்லா விஷயமும் கம்பெனில இருந்து சில விஷயம் நமக்கு சோசியல் மீடியால அப்டேட் ஆகல, ஆனா அது லீடருக்கு தெரியுது அப்படின்னா அந்த லீடர் அத டீமுக்கு இம்மிடியட்டா பாஸ் பண்ணணும்.
அப்போ உங்க விரல் நுனியில என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் அது டீம் கேட்கும்போது அந்த நேரத்துக்கு உடனடியா அவங்களுக்கு அந்த தகவலை நீங்க பரிமாறிட்டீங்கன்னா அந்த நேரத்துல நடக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட் உடனடியா நடக்கும். இப்ப என்ன நடக்குது? 1ஆம் தேதி மெசேஜ் 30ஆம் தேதி வந்து சேருது. அப்ப 30ஆம் தேதி நீங்க அச்சீவ்மெண்ட் சொன்னீங்கன்னா பாதி பேர் சார் 1ஆம் தேதி சொல்ல வேண்டியது நீங்க 30ஆம் தேதி வந்து சொல்றீங்களே, அப்ப என்ன நடக்கும்? அப்ப அச்சீவ்மெண்ட் அந்த மாசம் மிஸ் ஆயிடுச்சா? அப்ப அடுத்த மாசம் தான் தள்ளி போகுது. அப்போ என்ன நடக்குது? அந்த மாதம் நடக்க வேண்டிய ஒரு அச்சீவ்மெண்ட் குறைஞ்சது. அந்த மாதம் ஒரு பின் லெவல் வர வேண்டிய பின் லெவல் குறைஞ்சு போயிருது. டீம்ல உற்சாகம் குறைந்து போய்விடுகிறது. ஏன்? நாம அப்டேட்டா இல்ல. அப்ப அந்த அப்டேஷன் இருந்ததுன்னா நீங்க 1ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ நீங்க டீமுக்கு இமிடியேட்டா ஒரு மீட்டிங்கை கூட்டி சொல்ல முடியும். ஒரு ஜூம் மீட்டிங் போட்டு சொல்ல முடியும். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கம்பெனி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எல்லாரும் பண்ணுங்க. சோ விரல் நுனியில் ஒரு லீடருங்கிறவ அப்டேட்டடா இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். ஒரு லீடர் அப்டேட்டா இருந்தா டீம் அப்டேட்டா இருக்கும். டீம் அச்சீவ்மெண்ட் அப்டேட்டா பண்ணும். உடனடியா பண்ணும். சோ விரல் நுனியில நம்ம எப்பவுமே நம்முடைய அந்த தகவல்களை எப்பவுமே ரெடியா வச்சிருக்கணும். அப்ப அப்டேஷனா இருக்க வேண்டியது ஒரு லீடருக்கான அழகு. சோ ஜெயிக்கணும்னா அது வேணும். அவ்வளவுதான் விஷயம். வேற எதுவும் இல்ல. ஜெயிக்கணும், டீம் ஜெயிக்கணும், நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்க அப்டேட்டடா இருக்கணும். அவ்வளவு தட்ஸ் ஆல். அப்போ எந்த மெசேஜ் கம்பெனில இருந்து வந்தாலும் உடனடியாக அதை டீமுக்கு கடைக்கோடியில இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வரைக்கும் அதை பாஸ் செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அந்த லீடருக்கு இருக்குது. சோ இதுவும் முக்கியம். தலைமை பண்புகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுதான் நான் ரொம்ப முதல்ல சொன்னது. முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள சம்மதம். நான் தான் சார் ரெஸ்பான்ஸ். இந்த பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அது அவன் சரியில்லப்பா. அவன் 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 பிரச்சனை. அவன் 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 சரியில்ல. அவன் ஒரு ஓடுகாலி. அவன் அப்படித்தான் பண்ணுவான். அவன் 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 ஆரம்பத்துல ஜாயின் பண்ணும்போதே எனக்கு தெரியும். அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் நிறைய லீடர் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த சொல்றோம். ஒரு டீம்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா, அது அவங்க பண்ணல. தப்பு இல்ல. அது அவங்களுடைய திறமை. அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல போக்கஸ் இருக்கு. அதைத்தான் பண்ணுவாங்க. ஆனா, நான் நினைச்ச மாதிரியே அவங்க பண்ணணுங்கிறது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு விஷயம். ஒரு லீடர் சொல்ற நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் நினைச்ச மாதிரியே தான் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சார், ஒரு வீட்ல உங்க மனைவியே நீங்க நினைச்ச மாதிரி இருக்கிறது கிடையாது சார். இன்னைக்கு வாழ்க்கையில இன்னைக்கு மனைவி என்பதே நீங்க நினைச்ச மாதிரியே நீங்க நினைச்ச மாதிரி 100% நீங்க நினைச்ச குவாலிட்டிஸோடயா வராங்க. அப்போ ஒரு வீட்லயே நீங்க அட்ஜஸ்ட்மென்ட்டோட வாழ்றீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே தானே வீட்ல நடக்குது. அப்ப மனைவிங்களுக்கு ஒரு சில குவாலிட்டி இருக்கும். அதே மனைவி அவங்களும் நிறைய விஷயத்தை எதிர்பார்த்து தானே உங்கள்ட்ட வந்திருப்பாங்க. அப்ப நீங்களும் அதே மாதிரி இருக்கிறீங்களா? இல்லையே. அப்ப 2 பேருக்குள்ள அட்ஜஸ்ட்மென்ட் தானே. இவங்க சில விஷயத்த இதுக்கு தியாகம் பண்றாங்க. நீங்க சில விஷயத்த தியாகம் பண்றீங்க. அப்ப 2 பேருக்குள்ள அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தானே அந்த ஃபேமிலிங்கிறது ரன் ஆகுது. அதுதானே சார் டீமும். அப்ப டீம்ல நீங்க நினைச்ச மாதிரியே தான் இருக்கணும். நான் ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுத்தேன். அத அவங்க பண்ணல. அதனால அவங்க சரியில்லை அப்படிங்கிறது பிளேம் பண்றது சரி கிடையாது சார். அப்ப நம்ம டீம் சார். அப்ப எப்படி ஒரு மனைவியுடன் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ரயில்வே ட்ராக் உங்க ஃபேமிலி போகுதோ, அதே மாதிரிதான் டீம்லயும் அவங்களுக்கு என்ன வரும்ங்கிறத நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு எதுல அவங்க பண்ணுவாங்க, எதுல அவங்க பெட்டரா பண்ணுவாங்களோ, அத நாம வந்து இது பண்ணணும். அப்போ அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமையே தவிர, லீடருக்கான விஷயம் அதுதான். அப்போ அந்த லீடர் என்ன பண்ணணும்னா, மத்தவங்கள பிளேம் பண்ணாம, அவங்க தப்பா நடக்கிறதுக்கு காரணம் யாரு? நம்ம பொறுப்பேத்துக்கணும். என் அணியில அவங்க சரியா பண்ணல அப்படின்னா, அதற்கு முழு பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அவங்கள சரியா பண்ண வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒரு டீம்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா, அந்த நேரத்துக்கு அந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னா, அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டியது தலைவர். இல்ல, இல்ல. இது இது என் டீமே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய லீடர்ஸ்லாம் இருப்பாங்க. ஐயோ! நான் ஏதோ தெரியாம ஏதோ ஒருத்தர் குடுத்தாரு. அதனால அந்த டீம்ல அவர போட்டுக்கிட்டேன். அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. அப்படின்னு சொல்லக்கூடிய லீடர்ஸும் இருப்பாங்க. அது தவறான ஒரு விஷயம். அப்ப லீடர் என்பவர் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆனா அதே லீடர் என்ன பண்ணணும்னா, அந்த டீம்ல அச்சீவ்மென்ட் பண்ணும்போது, அவங்கள மேடையில ஏத்தி வச்சு கீழ நின்னு அழகு பார்க்கிறவன் தான் உண்மையான லீடர். போன மீட்டிங்ல கூட அதே தான் சொல்லுவேன். சோ பாத்தீங்கன்னா, வேர்ல்ட் கப் 2023 தோல்விக்கு முழு பொறுப்பு யாரு ஏற்றார் அப்படின்னா, கோச் ஆகிய ராகுல் டிராவிட். 2023 வேர்ல்டு கப் தோல்வி அடைந்ததுக்கு முழு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி அந்த பிரஸ் மீட்டிங்ல முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டது யாரு? ராகுல் டிராவிட்.
ஆனா மற்ற போட்டிகள் எல்லாம் ஜெயிக்கும் போது அவர் யார பிரஸ் மீட்ல பேச வச்சாருன்னா அது நம்முடைய ரோஹித் சர்மா கேப்டனை பேச வச்சு. அப்ப லீடர் என்பவர் என்ன பண்ணணும்னா பிரச்சனை ஏற்படும் போது முழு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை நான் கரெக்ட் பண்றேன், இது என்னாலதான் நடந்தது, பட் அதை நான் சரி பண்ணுவேன், அதற்கான எல்லா விதமான தகுதியும் எனக்கு இருக்குது, திறமையும் இருக்குது, நாலேஜும் இருக்குது, இதை நான் கூடிய சீக்கிரம் சரி பண்ணி கொண்டு வருவேன் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இருக்கிறது தான் ஒரு லீடர். அதை விடுத்து இவர் சரியில்லை, இவருக்கு இந்த திறமை இல்ல, நான் இப்படி சொல்லி கொடுத்தேன் அவர் அப்படி பண்ணல, நான் இவருக்கு இப்படி பண்ணேன் இவர் இப்படி பண்ணலங்கிற எண்ணத்தோட இல்லாம அவர்கள் அப்படித்தான், அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி அவங்கள கொண்டு போகணுமோ அந்த எண்ணத்தோட யார் அப்ரோச் பண்றாங்களோ அவர் தான் உண்மையான லீடர். அப்ப லீடருக்கான பண்புகள் இதுதான் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சோ எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் இந்த நிகழ்வுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யார் ஒருத்தர் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் தான் உண்மையான லீடர். இதே பாஸா இருந்தா என்ன பண்ணுவாரு, அவனை வேலையை விட்டு தூக்கு, அவன் தான் அதுக்கு காரணம், இவனை வேலையை விட்டு தூக்கு, இவன் தான் அதுக்கு காரணம். இது பாஸ் மென்டாலிட்டி. பட் லீடர்ஷிப் மென்டாலிட்டி அப்படி கிடையாது. டீம்ல ஒருத்தர், அதான் ஒருத்தர் அந்த பிளைட் ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா அந்த லீடர் என்ன பண்ணிருக்காரு, அந்த பிரசிடண்ட் அவனை போய் திட்டல, அவனை மறுபடியும் வேலை செய்யதான் கூப்பிட்டார். இப்ப இதுதான் ஒரு லீடர்ஷிப்புக்கான ஒரு அழகு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எந்த ஒரு பிரச்சனை ஏற்படும் போதும் அதற்கு தானே முழு பொறுப்பேற்று அங்க நடக்கக்கூடிய அந்த பிரச்சனையை சரி செய்வது அல்லது ரெக்டிஃபை செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் லீடருக்கு அழகே தவிர அதை விடுத்து இதற்கு அவன் காரணம், அவன் அப்படித்தான், அவன் அது மாதிரிதான், நான் அன்னைக்கே தெரியும் அவன் வரும்போது இவன் இப்படிதான் வருவான் அப்படின்னு மற்றவங்களை பிளேம் பண்ணாம பொறுப்பு ஏற்றுக்கொண்டு மற்றவர்களையும் அரவணைத்து மேடையில் ஏற வைத்து அவர்களை வெற்றியாளர்களாக மாற்றக்கூடிய எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர் சிறந்த லீடராக இருப்பார். அடுத்ததா பாத்தீங்கன்னா கடைசியா இருக்கக்கூடிய ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒத்துழைப்பு. ஒத்துழைப்பு இதுதான் ரொம்ப 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 தேவை. சார் இப்போ ஒரு டீம் ஜெயிக்குது அப்படின்னா ஒருத்தரால அப்படின்னு நினைக்கிறோமா? கிடையாது இல்ல. அது பாஸா இருந்தா பாஸ் வேணா பொறுப்பேற்றுப்பாரு. பாஸ் என்ன டேர்ன் ஓவர் நல்லா வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நானு, அதே டேர்ன் ஓவர் நடக்கலைன்னா டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்த மேலேயும் தள்ளி விட்டுருவாரு. இவன் சரியா வேலை செய்யல, அவன் சரியா வேலை செய்யல, இவன் சரியா வேலை செய்யலன்னு தள்ளி விட்டுருவாரு. இதே ஜெயிச்சாங்கன்னா பாஸ் எல்லாத்துக்கும் அவருக்கு டேர்ன் ஓவர், அவருக்கு ஊதிய உயர்வு எல்லாமே வாங்கிப்பாரு. ஆனா லீடர்ஷிப் அப்படி கிடையாது. ஒரு லீடர் என்பவர் ஒத்துழைப்புடன் மட்டும்தான் டீமை அரவணைத்து செல்ல முடியும். அப்போ டீம்ல இருந்து ஒத்துழைப்பு வேணும், ஒத்துழைப்போட தான் டீமை வழி நடத்த முடியும். அப்போ ஒரு ஒத்துழைப்போட ஒரு லீடர் இருக்கணும் அப்படின்னா முதல்ல சொன்ன எல்லா பண்புகளோடையும் லீடர் இருக்கணும். எல்லா பண்புகள்னா என்ன? மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது, இது பீப்புள் பிசினஸ், மக்களை அரவணைத்து செல்லணும், ஒவ்வொருத்தரையும் பிளேம் பண்ணி கண்டம், நம்ம 7 கார்னர் ரூல்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட், குறை கூறக்கூடாது, மத்தவங்களை கிண்டல் பண்ணக்கூடாது. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அவர் அங்க இருப்பார், இங்க உட்கார்ந்து அவரை கிண்டல் அடிச்சுட்டு இருப்போம். அது அவருடைய தோற்றமாக இருக்கலாம், இல்லைன்னா அவருடைய செயல்பாடாக இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வகையில நாம கிண்டல் பண்ணணும். அப்ப அந்த கிண்டல் பண்றது என்ன ஆகும் அப்படின்னா அது திருப்பி உங்களையே தேன் கூட்ட கலைச்ச மாதிரி உங்களையே திருப்பி அடிக்கும். அப்போ நம்ம டீம்ல இருக்கக்கூடிய எந்த நபரையும் நாம கிண்டல் செய்யாம அவர்கிட்ட இருக்கிற தனித்துவமான தன்மை என்ன, அவருடைய திறமை என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவரை மேலும் மேலும் அன்புடன் அரவணைப்புடன் வளர்த்து டீம்ல கொண்டு வரணுமே தவிர எக்காரணம் கொண்டும் குறை கூறக்கூடாது. சோ ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னா இந்த எல்லா குவாலிட்டிஸ்க்கும் லீடர்ஸ்க்கு இருக்கணும். உற்சாகம் இருக்கணும், நடுநிலைத்தன்மை இருக்கணும், சுய கட்டுப்பாடு இருக்கணும், இன்னும் மற்ற விஷயங்கள்ல மத்தவங்களை யாரையுமே பிளேம் பண்ணக்கூடாது, அர்ப்பணிப்பு எண்ணம் வேணும். சோ இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் யாருக்கு இருக்குதோ அவர் மட்டும்தான் உண்மையிலேயே மிக மிக சிறந்த, இப்ப நமக்கு எல்லாருக்குமே அது தேவை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்முடைய ஆர்சிஎம் பிசினஸ்ல இது ரொம்ப எல்லாருக்கும் தேவையான ஒன்றுனாலதான் இந்த விஷயங்களை நான் தொடர்ந்து சொல்றோம். சோ இந்த ஒரு விஷயத்த சொல்றதுனால நாம யாரையும் பழிக்கிறோம், யாரையும் குறை சொல்றதுக்கான நேரம் நமக்கு கிடையாது. இப்ப இங்க யாரையும் நம்ம குறை சொல்றதுக்காக வரல. நாம எதுக்கு வந்திருக்கோம்? ஒரு மிகச்சிறந்த பிசினஸை கட்டி கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் நாம இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எல்லோருமே நம்பிக்கையுடன் இந்த பிசினஸ்ல வரணும். அப்ப எல்லோரும் நம்பிக்கையோட வரணும் அப்படின்னா நாம எல்லாருமே இந்த பிசினஸ்ல
ஒரு தலைமை பண்புக்கான குணாதிசயங்களோட நம்மளை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ நம்மளை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் நாம ஜெயிக்க முடியும். அப்ப அதுக்கு என்ன தேவை? நம்பிக்கை. சோ நம்பிக்கை தான் நமக்கு மிகச்சிறந்த, அதாவது வாழ்க்கை. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு காமெடி மட்டும் சொல்லி இது பண்ணிடுறேன். ஏன்னா நம்பிக்கைங்கிறப்ப நிறைய பேர் குருட்டு நம்பிக்கை எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த குருட்டு நம்பிக்கைக்கு ஒரு உதாரணம் நான். அப்போ ஒரு கழுதை என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இன்னொரு நாய் பக்கத்துல இருக்கும்போது நாய்கிட்ட சொல்லிச்சான், என் முதலாளி நான் ரொம்ப அடிக்கிறான் அப்படின்னு. அப்ப அந்த நாய் சொல்லுது, இவ்வளவு அடி வாங்கி ஏன் நீங்க அல்லல் பட்டிருக்கிறா, எங்கேயாவது ஓடி போய் தொலைஞ்சிட வேண்டியதானே அப்படின்னு. அதுக்கு அந்த கழுதை சொல்லிச்சான், அப்படி நான் நினைச்சேன். ஆனா முதலாளி என்ன பண்ணார் தெரியுமா? அவர் பொண்ணு படிக்கலைன்னா என்ன பண்ணாரு அப்படின்னா, நீ மார்க் மட்டும் கம்மியா வாங்கின, இந்த கழுதைக்கு உன்னை கட்டி வச்சிருவேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த நம்பிக்கையில தான் நான் இன்னும் இங்க இருக்கிறேன், அதுக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு அந்த கழுதை சொல்லிச்சான். இப்ப எவ்வளவு பெரிய குருட்டு நம்பிக்கை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இது எதுக்காக சொல்றேன்னா, ஒரு காமெடிக்காக அந்த விஷயத்த சொல்றேன். பட் நம்பிக்கை அப்படிங்கிறது எப்போ வளரும் அப்படின்னா, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட, இந்த குணாதிசயங்களோட எப்போ வராரோ அப்போ டீம்ல நம்பிக்கை வரும். டீம்ல இருக்கிற எல்லாரும் ஒன்னாக அச்சீவ்மெண்ட்டுக்கு வருவாங்க. இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியோட யாரெல்லாம் முன்னெடுக்கிறாங்களோ இது நடக்கும். இது நடக்க போது தமிழ்நாட்டிலேயும் சரி, இந்தியால RCM எங்கெல்லாம் இருக்கிறோ, இது வேர்ல்டு தாண்டி உலகம் தாண்டி நடக்க போகுது. அது யாருக்கு அப்படிங்கிறதா இப்ப கேள்வி. யாரு இந்த தலைமை பண்புக்குள்ள வரப்போறீங்க அப்படிங்கறதான் கேள்வி. நீங்க தலைமை பண்புக்குள்ள வரப்போறீங்களா, இல்ல பாஸ் மென்டாலிட்டிக்குள்ள போறீங்களா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் அதிகாரத்தோட நான் வருவேனா, இல்ல நான் உண்மையான தலைமை பண்புக்கான குணாதிசயத்தோட வரப்போறேனா அப்படிங்கிறத நாம தான் டிசைட் பண்ணணும். இதை யாரு டிசைட் பண்றாதோ அவங்களுக்கு கீழே இன்னைக்கு மிகப்பெரிய பிசினஸ் RCM மூலமா வரப்போகுது தமிழ்நாட்டுல. அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். 8 கோடி மக்களை தாண்டி உலகம் ஃபுல்லா வியாபிக்கக்கூடிய, வருங்காலத்துல மிகப்பெரிய அளவுல பேசப்படக்கூடிய த கிரேட் நெட்வொர்க் பிசினஸ் RCM அப்படிங்கிற பிசினஸுக்குள்ள உங்களுடைய தலைமுறைக்கு மிகப்பெரிய பணக்கார குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வரணும் அப்படின்னா, நீங்க தலைமை பண்புக்குள்ள, இப்ப நான் சொன்ன இந்த குணாதிசயத்துக்குள்ள நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். இந்த கார்டினல் ரூல்ஸையும், இந்த 8 ஸ்டெப்ஸையும், 6 பேசிக்ஸையும் நீங்க கண்டிப்பா படிச்சு அத சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களுடைய தலைமுறையாக நீங்க பணக்காரராகவும் தலைமை பண்புடன் வாழக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த RCM. தயவு செஞ்சு இந்த பொன்னான வாய்ப்பை தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க. RCM உங்களுக்கு கிடைத்தது மிகப்பெரிய வரப்பிரசாதம், மிகப்பெரிய ஒரு சொத்தை RCM நமக்கு தந்திருக்கு. இந்த சொத்தை கையில வச்சுக்கிறதும் கீழே போட்டு உடைக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. சோ தலைமை பண்புடன் நாம் எல்லோரும் ஒன்றாக இணைவோம். தமிழ்நாட்டை முன்னிறுத்தி உலகத்திலேயே RCMல தலையாய ஒரு டீம் RCM தமிழ்நாடு டீம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் நாம இருக்கிறோம். ஸோ ஜெய் RCM, குட் RCM. தேங்க்யூ so much. வாழ்த்துக்கள் ராஜு சார். சிறப்பு, அற்புதம். எஸ், சூப்பர், வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க ராஜு சாருக்கு. அருமை. அதாவது பாசிட்டிவா இருக்கிறது எப்படி வந்து டேக்கிள் பண்றது, எப்படி லீடிங் பண்றது, அதை வந்து எப்படி வந்து லீடர்னா எந்த மாதிரி எல்லாம் வந்து சகிக்கணும், பொறுக்கணும், தாங்கணும், ஏந்தணும், தப்பணும், எல்லாவற்றையும் மிக அருமையா சொல்லியிருக்கிறாரு. அதனால அற்புதமான தகவல்கள். பாசிட்டிவ்ங்கிறது நம்ம எந்த சூழலையும் பாசிட்டிவா இருக்க முடியும். அதுதான் வந்து அவரு நிறைய உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் லிங்கன், நெப்போலியன், நிறைய பன்னாட்டு வீரர்களுடைய அந்த தலைவர்களுடைய உதாரணங்களை சொல்லி அவங்களுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் என்ன காரணம்னு எல்லாம் சொல்லி ஒரு லீடர் LDP லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கணுங்கிறத அருமை. அவர் ஒரு லீடர்ஷிப் அச்சீவ் பண்ண ஒரு நபர். எனவே அந்த குவாலிட்டி நமக்கு வேணும். 6 பேசிக்ஸ், 7 கார்டினல் ரூல்ஸ், 8 கோர் ஸ்டெப்ஸ், 6, 7, 8 அதுதான் நம்மளை வழி நடத்துகிற விஷயங்கள். அதனால ரொம்ப அருமையா பண்ணாரு. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. மிகச்சிறப்பு ராஜு சார், அருமை. நம்ம நிறைய உதாரணங்கள்
உதாரணங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, நிறைய உதாரணங்களை சொன்னாரு. நம்ம கழுதை மாதிரி காத்துக்கிட்டு இருந்தா ஓனர் பொண்ணை கூட கட்டிக்கலாங்கிற மாதிரி கடைசியா சொன்னாரு. அதே கழுதை இப்போ பீர்பால், அக்பரும் பீர்பாலும் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. பீர்பாலுக்கு வந்து புகையில போடுற பழக்கம். டீம்ல ஒரு ஆளுக்கு தப்பான பழக்கம் இருந்தா அதை எப்படி வந்து அந்த லீடர் கண்டிக்கிறாரு, அதை எப்படி அந்த அவன் அதை வந்து ரிசீவ் பண்ண அவர் மந்திரி எப்படி அதை வந்து திருப்பி விடுறாருன்னு பாருங்க. பீர்பாலும் அக்பரும் 2 பேரும் வந்து நகர்வலம் போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து என்னன்னு கேட்டா, பீர்பாலுக்கு புகையில போடுற பழக்கம் இருக்கு. பீர்பாலுக்கு புகையில போடுற பழக்கம். அப்போ அக்பருக்கு அது பிடிக்கல. அக்பர் ராஜா, பீர்பால் மந்திரி. அப்போ ஒரு கழுதை வந்து அந்த கீழே கிடக்கிற புகழ துண்டை வந்து மோந்து பார்த்துட்டு அது அப்படியே சாப்பிடாம போயிடுச்சு. அப்போ வந்து கேட்கிறாரு அந்த அக்பர், சொல்றாரு பீர்பால்கிட்ட, ஐயா பீர்பால் ஐயா, அங்க பாருங்க ஐயா, கழுதை கூட புகையில திங்கிறது இல்லையா. அப்போ பீர்பாலை வந்து அவர் நக்கல் பண்ண, கழுதை கூட திங்காத புகையில நீ திங்கிறிய ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல அவர் எப்படி பாசிட்டிவா சொல்றாரு பாருங்க பீர்பால். பீர்பால் சொல்றாரு, மந்திரி அவர் ராஜாவாச்சே, ராஜா வந்து போயா கழுதையெல்லாம் நீங்க கூட்டு பேச முடியாது. அதனால அவர் சொல்றாரு, ஆம் ராஜா, கழுதைகள் புகையிலை சாப்பிடுவதில்லைங்கிற. அவர் சொல்றாரு, கழுதை கூட புகையிலை சாப்பிடுறதில்லை, நீ சாப்பிடுவேங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. இவரு சொல்றாரு, ஆமா ராஜா, கழுதைகள் புகையிலை சாப்பிடுவதில்லை. புகையிலை சாப்பிடாதவங்க எல்லாம் கழுதைங்கிறத சொல்றாரு. கழுதைகள் தான் புகையிலை சாப்பிடும். அப்ப கழுதைகள் புகையிலை சாப்பிடுவதில்லைன்னு திருப்பி போடுறாரு. எல்லா விஷயங்களிலும் நம்மை நாமே பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். என்ன வேணாலும் நம்மை நோக்கி நெகட்டிவ் வரட்டும், நம்மை தடுத்து நம்மை பாசிட்டிவா மாத்திக்கும் போது கண்டிப்பா நம்ம ஒரு நல்ல லீடரா இருக்க முடியும். நிறைய உதாரணங்களை சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க ராஜுக்கு. வளர்ந்து வரக்கூடிய இளைய தலைமுறை இவங்க எல்லாம் தான் இந்த ஆர்சிஎம் தாங்கி பிடிச்சு கொண்டு வரணும். நம்ம எல்லாம் வளர்த்துட்டோம், இல்லைன்னா நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டோம். பட் இவங்க எல்லாம் தான் வருங்கால சந்ததியை கொண்டுட்டு வரக்கூடிய அற்புதமான தலைமுறை. ராஜு சாரு, எங்க கிருபாகரன், நம்ம சுரேந்தர், இந்த மாதிரி நம்ம மனோஜ், இந்த மாதிரி அடுத்த கட்ட லீடர்கள் இவங்க தான். அதனால நல்ல ஒரு பாராட்டுக்களை நம்ம தெரிவிப்போம். வேற யாராச்சும் வாழ்த்துறையோ பாராட்டுறையோ வழங்க விரும்பினால் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஒரு சின்ன பதிவு சார், ஒரே நிமிஷம் தான். நான் வாழ்த்து சொல்லல, சொல்லிட்டு ஆல்ரெடி. உண்மையிலே எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் நம்ம ராஜு, பாபு சார், கவிதா ராம்குமார் மேடம், சங்கீதா ஜெயக்குமார், ஜீத்து சார், யூசுப் மோகனமூர்த்தி சார், எல்லாமே ஒரு கிஃப்ட். இன்னைக்கு என்னுடைய டீம்ல ஒரு ராஜு பேசுறாருன்னா அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. 1 கோடி ரூபாய் கட்டா கூட கிடைக்காது போல. அந்த அருமையான பேச்சு, எவ்வளவு ஆவேசமான பேச்சு, ஆச்சரியமான பேச்சு. உண்மையில அவரு சீக்கிரமா டைமண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. எங்க டீம் எல்லாமே நல்ல அருமையான ஏபிகள். என்னுடைய அசோசியேட் எல்லாமே தங்கம், வைரம், முத்து சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு முத்து வைரம் எங்ககிட்டே இருக்கு. அதனால வந்து தமிழ்நாட்டுல, அதுவும் சென்னை டீம்ல மொத்தத்துல ஜெயிக்கிறதுக்கான வழி இருக்கு. ரொம்ப நன்றி ராஜு சார். தேங்க்யூ. சல்யூட் ராஜு சார் உங்களுக்கு. தேங்க்யூ, நன்றி. அன்புடன் ஆவடி பி சுகுமார். தேங்க்யூ. நன்றிங்க, நன்றி. மனசார வாய் விட்டு பாராட்டிட்டீங்க, வாழ்த்துக்கள். வேற யாரும் உள்ள இருக்கீங்களா பாராட்டுரை வழங்கக்கூடியவர்கள்? சரி, நண்பர்களே, நமக்கு தொடர்ந்து வந்து மிஷன் செப்டம்பர் மாசத்துல நம்ம டீம்ல யார் கைது வைக்கிறது? வாங்க மிஸ்டர் கஜேந்திரன், அண்ணா அன்மியூட் பண்ணீங்கண்ணா. அன்மியூட் பண்ணுங்க, ஒரு வாட்டி போறதோட போகுது. சார், இன்னைக்கு வந்து ராஜு சார் வந்து ஆட்சியர் திருவள்ளுவர் ஆயிட்டாரு. அவர் வந்து சித்தர் இல்ல, திருவள்ளுவர். ஓ, திருவள்ளுவரே ஆயிட்டாரா? 10 பாயிண்ட். அதாவது நடுநிலைமை சொல்றது ரொம்ப அழகா இருந்தது. கட்டுப்பாடு, ஒத்துழைப்பு, செய்தல், அதாவது செய்ய வேண்டும். நன்றி சார், வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி கஜேந்திரன் சார். வாங்க அபிராமி, வாங்க அபிராமி மனவூர். அபிராமி மனவூர். அப்பா ராஜு சார் வந்து செம்ம எக்ஸலன்ட் சார், செம்ம பர்சன் சார், செம்மையா சொன்னார் சார், ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம மீச சார் சொன்ன மாதிரி ரொம்ப எங்கெல்லாம் ஆர்வமா இருந்தது. இன்னைக்கு அவரோட ஸ்பீச் வந்து அவரோட மீட்டிங்லாம் என்னால அட்டென்ட் பண்ண முடியல சார், திருவள்ளூர்லாம் போக முடியல. ஆனா இந்த மீட்டிங்ல வந்து அவரோட
ஸ்பீச் வந்து நல்லா பக்காவா இருக்கு சார். நல்லா இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏன் நம்ம ராஜு சாரோட மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியலையேன்னு ஃபீல் பண்றேன் சார் நான்லாம். வெரி குட், ரொம்ப சூப்பர், சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள். பர்சன் சார். நல்லா பேசுறாரு சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அவரோட வாய்ஸ் நல்லா இருக்கு. ஒரு சீக்கிரமா சொன்ன மாதிரி டைமண்ட் கண்டிப்பா வந்துருவாங்க சார். ஒரு தன்னம்பிக்கையான பர்சன் வந்து எப்படி இவரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். வெரி குட். நேர்மை நீங்க உழைப்பு கண்ணியம்ன்றவாங்கல்ல சார். நேர்மை உழைப்பு கண்ணியம்ன்றது அவர்கிட்ட இருக்குது. இந்த ஸ்பீச்சை வச்சே தெரியுது சார். வெரி குட், வெரி குட். சூப்பர்மா, சூப்பர் அபிராமி. என்கிட்ட இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. எப்ப டைமண்ட் நீங்க அடிக்க போறீங்க அபிராமி? நீங்க எப்ப டைமண்ட் அடிப்பீங்க அபிராமி? சார் அதுக்கெல்லாம் வாய்ப்பு நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் சார். வெரி கண்டிப்பா கிடைக்கும் போது நான் கண்டிப்பா வருவேன் சார். ராஜு சார் கூடவே அடிச்சிருங்க. ஓகே சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நண்பர்களே, நன்றி. வேற யாரும் இருக்கீங்களா? நன்றி ராஜு சார். நம்முடைய ராஜு சார் வாங்க. நீங்க நம்ம ராஜு சார் வந்து நெப்போலியன்ல இருந்து ஆரம்பிச்சு ஆப்பிரிக்கான்ல இருந்து வந்து நீங்க நிறைய விஷயங்களை வந்து தலைமை பண்பு ஆரம்பிச்சு சரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா அந்த தலைமை பண்புகளை வளர்த்துக்கணும். அடுத்தவங்களை வளர்த்தாதான் நம்மளும் வளர முடியுன்றத வந்து தலைமை பண்புல தான் இருக்குது. அந்த அனுதாபம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாரு பாருங்க, அதை எல்லாரும் குறிப்பா கவனிங்க. ஸோ டீம்ல நம்முடைய குழந்தைகள் எல்லாரையும் வந்து எல்லாம் சமமா பார்த்துக்கணும். ஒருத்தர் வந்து 20,000 வியூ பண்றாங்களே, ஒருத்தர் 50,000 வியூ பண்றாங்களே, அவங்களுக்கு ஒரு சலுகை எல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் வந்து சரியான ஒரு தலைமையை நம்ம வந்து பயன்படுத்தணும். நம்ம ஐடிக்குள்ள வந்தவங்கள சரியா ஒரு ஐடி உள்ள வராங்கன்னா, அந்த ஐடி வந்து நம்மோட டீம்ல இருக்குது. அவங்க ஒரு பிவி கொடுத்தாலும் அது வந்து ஒரு 1,00,000 பிவி கொடுத்த மாதிரி சமம். அந்த ஒரு பிவி தான் ஒரு 10 மாசம் பொறுத்து 1,00,000 பிவியா வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ உண்மையிலேயே ராஜு சாருக்கு வந்து நாங்க அன்னைக்கு அந்த காலகட்டத்துல ஜீன்ஸ் போட்ட சித்தர்னு ஒரு பேர் வச்சோம் அன்னைக்கு. ஸோ கண்டிப்பா அந்த சித்தர் மாதிரியே வந்து இன்னைக்கு வந்து அந்த விஷயங்களை வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறாரு. ஸோ உண்மையிலேயே அவருடைய வளர்ச்சி இன்னும் வெகு வேகமாக வளரும். அந்த பேச்சாற்றல் மூலியமா நானும் மாறிக்கொள்வேன் அப்படின்றத வந்து நாம முதல்ல சபதம் எடுத்துக்கணும். நான் மாறணும். அவரோட ஒவ்வொரு பேச்சுக்கள் மூலியமா என்கிட்ட என்ன தவறு இருக்குதோ அதை நம்ம திருத்திக்கணும். அதுதான் வந்து ஒரு சிறந்த தலைமை பண்புக்கான ஒரு விஷயம். அத கண்டிப்பா நிச்சயமா இன்னையோட பேச்சு வந்து நிறைய உற்சாகமா இருந்தது. ஸோ நன்றி ராஜு அவர்களே. கேட்ட அனைவரும் பாக்கியசாலிகள், கேட்காதவர்கள் பாக்கியசாலிகள் அல்ல. உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணது கேட்டுங்க. நீங்களும் பாக்கியசாலியா மாறலாம். பாக்கியத்தை இழந்து விட்டார்கள் கேட்காதவர்கள். இல்ல ரெக்கார்ட் பண்ணிக்கதே கேட்கலாம் மறுபடியும். சரி, ஒன்ஸ் மோர் வாழ்த்துக்கள். நன்றி. அப்புறம் இந்த நேரத்தில் ஒரு சின்ன பதிவு சார். என்னுடைய அன்பு குருநாதர், அவருடைய அன்பு மனைவி அமுதா அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். அனைவரும் சார்பாகவும் ஆர்சிஎம் சார்பாகவும் இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். அன்புடன் ஆவடி மிஸ்ஸஸ் சுபா. குணா சாருடைய ஒய்ஃபுக்கு பிறந்தநாள் சார் இன்னைக்கு. அமுதம்மாவா? அமுதா மேடம். ரைட், ஓகே. வாழ்த்துக்கள் குணா சார். எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லுங்க அவங்களுக்கு. இந்த இனிய 24வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாங்க சொன்னதாக சொல்லியிருந்தேன். சூப்பர். இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் டைம். மாப்பிள்ளை பொண்ணு ஊர்வலமாக மாப்பிள்ளை பொண்ணு ஓடி வருகிறார் வழியிலே. அவரு மட்டும் நம்மளுக்கு பாட்டு பாடுறாரு. அங்க போய் கொச்சியில வச்சு பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு. என் குருநாதரை வாழ்த்தத்துக்குன்னா நான் ரெடியா இருப்பேன். கரெக்டா அவரு சொன்னாரு போட்டு. இன்னைக்கு பாருங்க ரெக்கார்டு கூட நம்ம ஜெகதீஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ். கடைசி மினிட்ல சொன்ன டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. ரொம்ப நன்றி ஜெகதீஷன் சார். வாழ்த்துக்கள். நன்றி எம்ராய்டர் சார். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள் சார். ஆல் தி பெஸ்ட். வேற யாரும் இருக்கீங்களா உள்ள? நன்றி நண்பர்களே. இந்த தொடர் கூட்டங்கள்ல பங்கெடுங்க. நாளை மறுநாள் 11ஆம் தேதி நம்ம 7Gல என்னுடைய மீட்டிங் இருக்கு. மிஷன் செப்டம்பர் கண்டிப்பா வாங்க. இது ஒரு மீட்டிங் ஒண்ணு போடுறாரு நம்ம. இன்னைக்கு மாலை இந்தியன் ஆர்சிஎம் ஒன்றரை கோயில அரக்கோணத்துல நம்முடைய கிரேட் ஸ்டார் பேர் அச்சர் வராரு. சோ அரக்கோணம் பகுதி உள்ளவங்க எல்லாரும் அதை வந்து முழுமையா பயன்படுத்திங்க. வெரி குட். அரக்கோணத்துல இன்னைக்கு மாலை 5:30 to 7:10 வரைக்கும் மீட்டிங் இருக்கு. வாங்க விஸ்வநாதன் சார். நீங்க அவசியம் அந்த அரக்கோணம் மீட்டிங்ல அங்க இருக்கிறவங்க தவறாம பங்கெடுங்க. ரவி சார் வர்றாரு. வாங்க விஸ்வநாதன் சார்.
சார் ஜெயார்ஷம் குட்டார்ஷம் அனைவருக்கும் வணக்கம். கூடாட்டம். எங்க பைக்ல தான் போயிட்டு சார் இங்க இருக்கீங்களா? ராஜ் சார் மீட்டிங் ஸ்டார்டிங்ல தான் நான் கேட்டிருந்தேன் சார். ம். சார் பைக்ல கேக்குதா? தான் போறீங்களா இல்ல பைக்கா? இல்ல ஆபீஸ் பைக்ல தான் சார் போறீங்களா? டியூட்டி தான் சார், ஆபீஸ் தான் இருக்கேன். வெரி குட் வெரி குட். இன்னைக்கு வந்து அவருடைய ஸ்பீச் அருமையா இருந்தது. ஏன் நான் அதை சொல்றேன்னா, இன்னைக்கு மனோர் டீம்ன்ற ஒரு வளர்ச்சி காரணம் என் குருநாதர் பொன்குநாத் சாரும் ராய் சார் தான். இன்னைக்கு மனோர்ல இவ்வளவு பொறுப்பி என்னுடைய ஷேர் ஹோல்டருங்க இந்த அளவுக்கு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்றாங்கன்னா அதுக்கு முழுக்க இந்த ரெண்டு குருநாதர், நான் 2 பேருமே அந்த மாதிரி தான் ஏத்துக்க முடியும். ஏன்னா அன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் எடுத்த ஒரு மீட்டிங் தான் இன்னைக்கு வந்து ஒரு விஸ்வரூபமா நீங்க மனோர்ல இன்னைக்கு தலையிருந்து நிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நான் அவங்க 2 பேருக்கும் சல்யூட் பண்ணிக்கிறேன். நான் டியூட்டில இருக்கிறதால நிறைய நேரம் பேச முடியல. ஜெயார்ஷம் குட்டார்ஷம் சார், தேங்க்யூ. வாழ்த்துக்கள் விஸ்வநாதன் சார், ரொம்ப அருமை. விஸ்வநாதன் வேலை செய்கிறார். பஸ்ல விசில் ஊதியே வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து தலைமை காத்துருக்கீங்க. அவர் வந்து எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கே கரண்ட் கொடுத்து ஆர்சியம் பண்றாரு சார். அப்படியா? வெரி குட். மின்சார சிக்கனம் தேவை இக்கணம். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய கூட்டம் ரொம்ப அருமை. எல்லாருமே வந்து நல்லா உற்சாகமா இருக்கிறீங்க. தொடர் கூட்டங்கள்ல பங்கெடுங்க. வரக்கூடிய 11ஆம் தேதி மாலை 4 மணிக்கு 7G கூட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே எல்லா டீமுக்குமே அது வந்து பங்கெடுக்கலாம். அது மிஷன் செப்டம்பர் மாசத்துல நீங்க பின்னை மாற்றுவது எப்படிங்கிற தகவல்களோட வந்து நான் வர்றேன். கண்டிப்பா நீங்க அதை ஃபாலோ பண்ணாலே போதும், பின்ன மாற்றிட முடியும். உங்களுடைய பின்னு கண்டிப்பா அடுத்த பின்னுக்கு நீங்க போக முடியும். அதுக்கு கண்டிப்பா உங்க டீம்ல இருக்கிற நபர்களை அது கொண்டுட்டு வாங்க. அதுக்கு அடுத்து 17ஆம் தேதி அதே 7Gல நம்ம இளவல் நம்ம ரஞ்சித் சாருடைய மீட்டிங் இருக்கு. தொடர்ந்து வந்து வாரம் ஒரு கூட்டம் அங்க பண்ணிட்டு இருக்கிறோம் 7Gல. காரணம் என்ன, டெய்லி மீட்டிங் இருக்கு, வாரம் ஒரு கூட்டம் இது மாதிரி நம்ம அப்ளைன் அச்சீவர்ஸ் மீட்டிங் இருக்கு. தொடர்ந்து எல்லா கூட்டங்களிலும் உங்க டீமை பங்கெடுக்க வைங்க, நீங்க பங்கெடுங்க. கண்டிப்பா நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சிட்டு இருந்தா அது தப்பு. நம்ம தெரிய வேண்டியது நிறைய இருக்கு. ஏதாச்சும் ஒரு மீட்டிங்ல நம்ம டீம்ல உள்ள ஒரு ஆள் ஒரு டியூனிங் ஆயிட்டா போதும், உங்களுக்கு வேலை மிச்சம். அதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை. எனவே சிறப்பாக நாம எல்லா கூட்டங்களிலும் நம்ம டீம் இருக்கணும்னு எந்த லீடர் நினைக்கிறாரோ அவங்க தான் தமிழ்நாட்டை வந்து பெருசா வந்து பில்ட் பண்ணி எடுக்க முடியும். எல்லா மீட்டிங்லயும் என்னுடைய டீம் கூட்டம் அதிகமா இருக்க வேணும் அப்படின்னு எந்த லீடர் நினைச்சு ஆட்களை கொண்டு வராரோ அந்த டீம் பெருசா வரும். அதே சமயத்துல அந்த டீமுக்கே தகவல் சொல்லாம டீமை நம்ம வந்து சரியா கவனிக்காம விட்டோம்னு சொன்னா அந்த கேப்ல அவங்க என்ன செய்யறாங்க, எங்கேயோ போய் என்னவோ ஆயிடுறாங்க. அந்த கேப் விடாம அவங்களுக்கு கொடுத்துட்டு டார்கெட்டு, டைமண்ட் கிளப்பு, கன்சிஸ்டன்சி, அப்புறம் என்னது, அப்புறமேலுக்கு பின் அச்சீவ்மெண்ட், வைட்டல் லெவலு, ஸ்டார் லெவலு, ராயல்டி லெவலு, அப்படியே நகர்த்திக்கிட்டு அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டு அது பாருங்க அவங்க பெரிய லீடரா உருவெடுத்து வருவாங்க. அவங்கள கண்டுக்காமே விட்டு பாருங்க. எங்கேயா ஜூம்ல வரலைன்னா கூப்பிட்டு கேட்கணும், எங்க சார் உங்களை காணோம், அது மாதிரி கேட்கணும். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், அதே மாதிரி ஒரு ஆள் மீட்டிங் போனீங்களா அப்படி வர்றாரான்னு கன்ஃபார்ம் பண்ணி கூப்பிட்டு தொடர் கூட்டங்கள்ல பங்கெடுங்க. மனப்பூர்வமாய் வாழ்த்தி செப்டம்பர்ல எல்லாரும் பின்னுமாற வேண்டும். ஆகஸ்ட் 25க்கு போறவங்க தயாராகிங்க. செப்டம்பர் 1 வந்து நமக்கு யூஎல்பியில நீங்க எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். யூஎல்பி வந்து இப்போ அந்த இது மாத்துறாங்க, அந்த ஹால் மாத்துறதா இருக்கு. சீக்கிரம் அறிவிப்பு வரும். காரணம் அதிகப்படியான நபர்கள் 250க்கு மேல நபர்கள் வந்துட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல தொடங்குற யூஎல்பி அக்டோபர்லயும் இருக்கு, நவம்பர்லயும் இருக்கு. மாசம் கூட்டம் இருக்கு. அதிகப்படியா நாம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அது ஒரு கூட்டம் 2 கூட்டமா மாறும். கம்பெனி செலவுல கம்பெனியே வந்து இது பண்ணி கம்பெனி செலவுல பண்றாங்க. அதனால எல்லாத்துலயும் பங்கெடுங்க. தொடர்ந்து மனப்பூர்வமா உங்களை எல்லாம் வாழ்த்தி எல்லாரையும் நான் அன்வைட் பண்ணுவேன். அங்க மீசை எவரிவன் 35 பேர் செல்றோம் கேரளா. வெரி குட். 25ஆம் தேதி 35 பேரோட வர்றாரு நம்ம ஆவடி மீசை. மனப்பூர்வமா அந்த டீமை வாழ்த்துவோம். எல்லாரையும் நான் அன்வைட் பண்ணிடுறேன். ஜெயாசியம் சொல்லிட்டு வெளியே. ஜெயாசியம் குடாசியம். சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ராஜு. ஆல் தி பெஸ்ட். சூப்பர்.